ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। हम आध्यात्मिकता के द्वारा स्वस्थ और सुखी जीवन कैसे बनाएं। घर गृहस्थी में रहते हुए भी आध्यात्मिकता के द्वारा स्वस्थ और सुखी जीवन कैसे बनाएं। ஸோ இந்த கிளாஸில் நாம் ஆத்மீக வாழ்க்கை மூலமாக நம்மளுடைய இல்லறத்தில் இருந்தபடியே நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள போகிறோம் என்ற அந்த வகுப்பை நாம் பார்க்க போகிறோம்। क्योंकि इस वर्ष में ब्रह्मा कुमारी का मुख्य थीम है, क्योंकि हमारा हर साल का कोई ना कोई लक्ष्य रहता है। ब्रह्मा कुमारी में हर साल का कोई ना कोई पुरुषार्थ का लक्ष्य रहता है। तो इस वर्ष में पुरुषार्थ का लक्ष्य है हम अपने जीवन को स्वस्थ सुखी कैसे बनाए, गृहस्थ में रहते हुए भी आध्यात्मिकता द्वारा सुखी और स्वस्थ कैसे बनाए। ஸோ பிரம்மகுமாரிஸில் ஒரு வருஷமும் நம்மளுடைய முயற்சிக்காக புருஷார்த்தத்துக்காக ஒரு தீம் வைப்பாங்க। இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிக் சசக்தி வருஷம், அதாவது இந்த வருஷம் ஆன்மீகம் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தை வீட்டில் இருந்தபடியே உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள போகிறோம், அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம்। क्योंकि वर्तमान समय हर व्यक्ति शारीरिक रूप से मानसिक रूप से बीमार है। இப்போ இந்த நேரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மனிதர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நோயால் அவதிப்படுறாங்க। वर्तमान समय चाहे कोई गरीब हो अमीर हो, हर एक व्यक्ति शारीरिक रूप से मानसिक रूप से बीमार है। और उसके लिए वर्तमान समय ये आध्यात्मिक ज्ञान हमें अपने जीवन को यूज करना है। अगर ज्ञान में चलने के बाद फिर भी हम स्वस्थ नहीं हैं, सुखी नहीं हैं, तो इसका मतलब हम इस ज्ञान का प्रयोग नहीं करते। ज्ञान को सुनते हैं, सुनने से सुखी नहीं बनेंगे। केवल सुनने से या आने से सुखी नहीं बनेंगे। ज्ञान को जीवन में प्रयोग में लाओ, तब आप अपना जीवन को सुखी और स्वस्थ बना सकेंगे। இன்னைக்கு காலத்தில் உலகத்தில் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் எல்லாருமே ஐதர் மனதளவில் இல்லை உடலளவில் வேதனைகளை அனுபவிக்கிறாங்க। ஸோ அதற்கான நிவாரணம் இந்த ஞானம் தான்। நம்ம இந்த ஞானம் கேட்டுட்டும் நம்மளுக்கும் இந்த மன வேதனைகள் உடல்லையும் மனதிலையும் அந்த வலி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஞானத்தை நாம் பிரயோகம் பண்ணுறதில்லை, சரியாக கடைபிடிக்கிறதில்லை। ஸோ அந்த ஞானத்தை நம்ம சரியாக பிரயோகத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்। क्योंकि शरीर की बीमारी का मूल कारण है मन बीमार। जिसका मन बीमार उसका तन भी बीमार। और मन बीमार क्यों होता है? मन में निगेटिव विचार चलते, ये क्यों करता है, इसने मेरे साथ ऐसा क्यों किया, या ऐसा क्यों होता है। इसका मतलब अगर मन में आपके क्यों क्या के क्वेश्चन चलते हैं, ज्ञान को समझा ही नहीं, कर्म गति को समझा नहीं, इसलिए हमें इस ज्ञान को समझ करके मन को पहले स्वस्थ रखना है। ஸோ பிரதர் என்ன சொல்கிறாருன்னா உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு மூல காரணம் ஆதாரம் மனசில் எழும்பக்கூடிய தொந்தரவுகள் தான்। ஸோ மனசை நாம் ஸ்வஸ்தாக வச்சுருந்தோம் அப்படின்னா உடலுடைய வேதனைகளை நம்ம சமாளிக்க முடியும், கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும்। ஸோ மனசில் பல விதமான கேள்விகள் எழும்புது, பல விதமான தொந்தரவுகள் நம்ம சந்திக்கிறோம்। ஏன் கூட இது நடக்குது, ஏன் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பல கன்ஃபியூஷன் தான் என்ன பண்ணுது உடலில் நோய் வர்றதுக்கு மூல காரணமாக இருக்குது। ஸோ மனசை ஸ்வஸ்தாக வச்சுருந்தா உடலும் स्वस्थ। जिसका मन बीमार है चेहरे में खुशी नहीं होगी, जीवन में सुख नहीं होगा, उसका चेहरा लटका रहता है, वो शारीरिक रूप से मानसिक रूप से थक जाता है। ஸோ யாருடைய மனசில் நோய் இருக்கோ ஃபஸ்ட் அது முகத்தில் காட்டும்। முகம் எப்படி இருக்கும், சோகமாக இருக்கும், வாடி போயிருக்கும்।
ஸோ அதோடைய எஃபெக்ட் என்ன நடக்குது, உடல்லையும் அது பிரதிபலிக்குது. और जिसका मन बीमार है उसके मन में निगेटिव विचार चलते हैं, ऐसे घर में लक्ष्मी वास नहीं कर सकती, उस घर में बरकत भी नहीं हो सकती, वो आपस में संबंधों में कड़वाहट आएगी. इसलिए मन को वर्तमान समय पॉजिटिव रखना ये आवश्यक है. ஸோ மனசில் நோய் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நெகட்டிவாக யோசிக்கிறது. ஸோ நெகட்டிவாக யோசிக்கிற இடத்துல லக்ஷ்மி கூட இருக்க முடியாது, அந்த வீடு முன்னேற்ற பாதையில் போக முடியாது. அதனால பிரதர் சொல்றார், முக்கியமான விஷயம் பாசிட்டிவாக நாம இருக்கணும், என்ன சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக இருக்கணும். सारे भक्ति का सार, सारे शास्त्रों का सार, हमारे सारी मुरलियों का सार है पॉजिटिव बनो. अगर सब कुछ करने के बाद पॉजिटिव नहीं है, इसका मतलब आध्यात्मिक आपके अंदर सशक्तिकरण नहीं है, आध्यात्मिक बातें आपके जीवन में नहीं है. ஸோ பிரதர் சொல்றார், பக்தி ஞானம், இந்த முழு ஞானத்தோடைய சாரமே என்ன அப்படின்னா மனசை பாசிட்டிவாக வச்சிருக்கிறது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டும், முரளிகள் எல்லாம் கேட்டுட்டும் நம்மளுடைய மனசு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நம்ம அதை உபயோகம் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணலை, நமக்குள்ள ஆன்மீக பிரயோகம் இல்லை. जिसका मन बीमार है, मन बीमार होने से तनाव पैदा होता है. तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन. और जिसको टेंशन है वो घर में रहते हुए भी सुखी नहीं है, गृहस्थी में रहते हुए भी सुखी नहीं है, स्वस्थ नहीं है. ஸோ மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுனால என்ன ஆயிடுது, நமக்கு டென்ஷன் உருவாயிடுது. டென்ஷன் நம்மளிருந்து வீட்டுக்கு போயிடுது இல்லையா, வீட்டில் இருந்தாலும் டென்ஷன். ஸோ டென்ஷனாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, நம்ம எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுது. अगर खुद ब्राह्मणों को टेंशन है, वो खुद रो रहे हैं, वो रोने वालों की आंखों की आंसू कैसे पोंछेगा, दूसरे की सेवा कैसे करेगा. इसीलिए आज इस भट्टी से हम व्यर्थों से मुक्त बनना, मन को स्वस्थ बनाना, ये सीख के जाना है. ஸோ பிராமணர்களாய நமக்கே டென்ஷன் இருந்தால், நம்மளுடைய மனசுக்கே நோய்கள் இருந்தால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும்? உலகத்தில் வேதனையில் வாழ்கிறவங்களுடைய வேதனைகளை, டென்ஷனை எப்படி போக்க முடியும்? அதனால் இந்த பட்டியில் இன்னையிலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை ஸ்வஸ்தமாக்க போகிறோம், பாசிட்டிவால நிரப்பணும். जिसने मन जीता उसने जगत जीता. वो दुनिया पर राज्य कर सकता है. पहले अपने मन पर राज्य करो, मन को स्वस्थ रखो. और मन को स्वस्थ रखने का आधार है पॉजिटिव सोचना, सकारात्मक सोचना, व्यर्थों से मुक्त बनना. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாபா கூட சொல்லுவார், யார் மனதை ஜெயிக்கிறாங்களோ அவங்க உலகத்தையே வென்றவர்கள். அதனால இந்த பட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மனசை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மனசை ஜெயிச்சாதான் நம்மளுடைய மனசை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும், நாமளும் நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியும். जिसके मन में प्रमाण से ज्यादा विचार चलते हैं, रात को चैन की नींद नहीं आती. और जिसको चैन की नींद नहीं आती, उसमें जो खाना खाया वो डाइजेस्ट भी नहीं होगा. फिर कई छोटी छोटी बीमारियां शुरू हो जाती हैं. फिर गुस्सा करेंगे, टेंशन में आएंगे. और इसीलिए आज शरीर भी स्वस्थ नहीं और मन भी स्वस्थ नहीं. ஸோ மனசில் டென்ஷன் இருக்கு, டிராஃபிக் கண்ட்ரோல். स्टार्ट आ तो बात चल रही थी, वास्तव में सकारात्मक वाला, पॉजिटिव वाला सुखी है, स्वस्थ है. नेगेटिव वाला दुखी है, बीमार है. ஸோ பிரதர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நெகட்டிவாக நினைக்கிறவங்க நோய் நொடியோட இருக்கிறாங்க, நோய் நொடியோட வாழ்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவாக நினைக்கிறவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாங்க. और पॉजिटिव का आधार है आध्यात्मिकता. इस ज्ञान को आचरण में लाना,
इसलिए वर्तमान समय हर व्यक्ति को मन को स्वस्थ रखने के लिए खास ये थीम रखी है, लक्ष्य रखा है। हर ब्राह्मणों को, हर व्यक्ति को क्या करना है, स्वस्थ बनाना है। ஸோ பிரதர் சொல்கிறாரு, பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படின்னா அதற்கு ஆதாரம் ஆன்மீக ஞானம் தான். ஸோ இந்த ஆன்மீக ஞானத்தை கொண்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வருஷம் இந்த லட்சியம் வைக்கிறோம், ஒரு தீம் வைக்கிறோம். ஸோ இந்த ஆன்மீக சக்தியால் மட்டும்தான் நம்மளுடைய மனசை பாசிட்டிவாக வைத்து கொள்ள முடியும் எல்லா நேரத்திலேயும். निगेटिव वाला कुछ भी कर नहीं पाएगा, वो हमेशा कहे उसका मनोबल कमजोर, आत्मबल कमजोर। और जिसके अंदर निगेटिव बातें हैं, निगेटिव वालों के अंदर गुण और शक्तियां नहीं होगी, उसके अंदर ईर्ष्या, घृणा, नफरत, वैर, विरोध, यही दुर्गुण होंगे। और दुर्गुण वाला व्यक्ति हमेशा असफल बनता है। इसीलिए वर्तमान समय अगर स्वयं को सुखी स्वस्थ बनाना है, अपने लाइफ स्टाइल को पॉजिटिव सकारात्मक बना दो। ஸோ நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ள மனசு எப்பவும் டவுனாக இருக்கும், அவங்களோட லைஃப்பும் வந்து என்ன ஆகும், கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேஸ்ட் நினைக்கிறது, வீணான விஷயங்களை நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையும் கீழே தோல்விகளை நிறைய சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக நினச்சா, பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியும். जो पॉजिटिव है वो अशरीरी बनता है, वो विधेयी बनता है, निराकारी बनता है, वो फरिश्ता बनता है, सदा हल्का रहता है, सदा मुस्कुराता रहता है. பாசிட்டிவ் எண்ணங்கள் மனசில் இருந்தால் அவங்க ரொம்ப லேசாக இருப்பாங்க. பாபா சொல்கிற அந்த நிலைகள், அஷரீரி நிலை, விதேகி நிலை, ஃபரிஷ்தா நிலை, இதெல்லாம் பாசிட்டிவான எண்ணங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்மளை மேலே கொண்டு போகும். और जो पॉजिटिव बनता है वो कर्म योगी है, वो बैठ करके भी योग लगाएगा, उसका परमात्मा से योग लगा रहता है और योग के द्वारा वो अतीन्द्रिय सुख अनुभव करता है. और जिन्होंने संगम युग में अतीन्द्रिय सुख का अनुभव किया, वो कहीं भी व्यक्ति के तरफ, वस्तु के तरफ प्रभावित नहीं होगा, वो अनासक्त जीवन जीता है, जीवन में रहते हुए भी जीवन मुक्त स्थिति का अनुभव करता है. ஸோ இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கவங்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்க கர்ம யோகிகளாக இருப்பாங்க. அவங்க பாபாவை நினைக்கிறது சரளமாக இருக்கும், சகஜமாக இருக்கும். அவங்க எந்த ஒரு பொருளையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள். இந்த பொருள் வேணும், அது வேணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள் இருக்காது. சரளமான வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க, சகஜமான வாழ்க்கை. पॉजिटिव वाला हमेशा अपने भ्रुकुटी आसन पर विराजमान रहता है, कर्मेंद्रिय जीत बनता है, कर्मातीत बनता है. பாசிட்டிவ் எண்ணம் உள்ளவர்கள் இருபுருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறேன் அந்த சீட்டில் எப்பவும் செட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய நிலை மிகவும் ஸ்டெடியாக இருக்கும், ஓகே, ஸ்திரமாக இருக்கும். वो हमेशा साक्षी अवस्था में रहता है, वो संसार की बातों को सुनते हुए, देखते हुए भी नहीं देखता, साक्षी अवस्था में रहता है, वो न्यारा प्यारा रहता है. ஸோ அந்த இப்படி இந்த நிலையில் இருக்கிறவங்க, பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு சாட்சியாக பார்ப்பாங்க, உலகிய நிகழ்வுகளை சாட்சியாக பார்ப்பாங்க. அவங்க இந்த ஒரு பாதிப்புலையும் வரமாட்டாங்க. और पॉजिटिव रहने वाला, जैसे कहा कि मानसिक रूप से स्वस्थ रहता है. निगेटिव वालों के विचार ज्यादा चलने से दिमाग में, उसका दिमाग हमेशा गर्म रहता है, और जिसका दिमाग गर्म रहता है उसके दिमाग में केमिकल उतरते हैं और शरीर की बीमारियां होती है. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்களுடைய தலை வந்து ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக சீத்தளமாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக நினைக்கிறவங்களுடைய தலை வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா நிறைய தாட்ஸ் உருவாகிட்டே இருக்குது.
நிறைய எண்ணங்கள் வர்றதுனால நிறைய கெமிக்கல் தலையில உருவாகுது. அது நமக்கு பல நோய்களை உருவாக்கி விட்டுடும். इसलिए कहते भी है जिसका पाँव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा. ஸோ ஒரு பழமொழி சொல்றார், ஹிந்தியில சொல்லுவாங்க, என்னன்னா யாருடைய பாதங்கள் குளிர்ச்சியாக இருக்குது, வயறு சாஃப்டா இருக்குது, ஓகேவா, அண்ட் கால் மீடியமாகவும் வயறு சாஃப்டாகவும் தலை குளிர்ச்சியா இருக்கோ அவங்க வீட்டில் டாக்டரோடைய அவசியம் இல்லை. लेकिन आजकल उल्टा होता है. आजकल पांव रहते ठंडे और दिमाग रहता है गरम, और दिमाग गरम होने से दिमाग में केमिकल उतरते हैं. 70% लोगों को शरीर की बीमारी हो रही है. इसीलिए आज घर में रहते हुए भी, गृहस्थी में रहते भी हर इंसान दुखी है. क्यों दुखी है? क्योंकि शरीर के प्रॉब्लम, मन के प्रॉब्लम. इसलिए इस वर्ष में हमें क्या करना है, अपने आप को इस ज्ञान और योग के द्वारा सशक्त बनाना है ताकि हम सुखी और स्वस्थ बन सकेंगे. ஸோ இன்னைக்கு காலத்தில் அது ரிவர்ஸில் இருக்குது. என்ன நடக்குது, பாதங்கள் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது, தலை சூடாக இருக்குது. அதனால என்ன நடக்குது, 70%, 70% ஆளுங்களுக்கு இந்த நோய் நொடியில் இருக்கிறாங்க. ஏன்னா ரிவர்ஸில் இருக்குது. ஸோ தலையில் சூடாக இருக்கிறதுனால நிறைய கெமிக்கல்ஸ் தலையிலிருந்து உருவாகுது. அதனால உடல் நோயற்று போயிடுது. ஸோ நம்ம பாசிட்டிவாக நினைச்சாதான் மட்டும்தான் இதிலிருந்து கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். हाँ, ये लक्ष्मी नारायण देख रहे हैं, चित्र कितना अच्छा अच्छा बना रहे हैं. ये सुखी है, सुखी थे, स्वस्थ भी है. उनका शरीर देखो कितना स्वस्थ है, चेहरे भी कितना मुस्कुराते हैं. क्यों? उन्होंने परमात्मा का ज्ञान लेकर के क्या क्या अपने जीवन को संस्कार बनाए एक जन्म, और वही संस्कार बनाने के लिए जीवन में, इसीलिए हर एक चाहता है कि हमें लक्ष्मी नारायण के समान बनना है. तो आपको भी ऐसा बनना है. उन्होंने क्या पुरुषार्थ किया, जो परमात्मा ने ज्ञान सुनाया उस ज्ञान के आधार से स्वयं को सशक्त बनाया, पॉजिटिव बनाया. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது, மனசு ஆரோக்கியமாக இருக்குது. அவங்களுடைய முகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பொலிவான தோற்றம். ஸோ இதற்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்க பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை வாழ்க்கையில் பிரயோகம் பண்ணாங்க. அதோடைய ரிசல்ட் அவங்களுடைய மனதும் சரி உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே அவங்கள ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கி அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிராக்டிஸ் பண்றோம், உலகத்திலையும் பார்க்கறாங்க. उनके भी बच्चे थे, वो भी कारोबार करते थे, सब कुछ करते थे, लेकिन टेंशन में नहीं थे. क्यों? उन्होंने ज्ञान को अपने जीवन में आचरण में लाया. तो इसी तरह हमें भी ऐसा बनना है. तो अभी अपना एक जन्म में क्या करना है, वही संस्कार धारण करनी. ஸோ அவர்களுக்கும் பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களும் காரிய விவகாரத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் ஆரோக்கியமாக, அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க, அவங்க குடும்பமும் அமைதியாக ஆரோக்கியமாகவும் இருந்தது. 70% लोगों को बीमारी होती है. आज किसी को पेट की संबंध की बीमारी होती है, ईर्ष्या वाले विचार चलाने वालों को पेट की बीमारी होती है. इसीलिए कहते हैं ना, तो मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? ஸோ இன்னைக்கு 70% ஆளுங்களுக்கு நோய் இருக்குது. அதுவும் முக்கியமாக பிரதர் சொல்கிறார், வயிற்றில் நோய்கள் அதிகமாக இருக்குது. உலகத்தில் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பொறாமப்படுறதுனால தான் அதிகமாக வயிற்றில் நோய் வருது. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் என்னை பார்த்து வயர் எறிகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? முக்கியமான விஷயம் என்ன, பொறாமப்படுறது. आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखेंगे गुस्से से. जो आंखें फाड़ता है, बड़ी बड़ी करता है, उसकी आंखों की पुतली फैल जाती है. फिर डॉक्टर के पास जाएंगे, डॉक्टर कहेंगे डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है. तो डॉक्टर चेक करेगा और कहेगा आपको नंबर लग गया, चश्मा लगाना पड़ेगा. चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेगा, नंबर बढ़ता ही जाएगा. ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன, தூர பார்வை தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய குற்றம் தெரியறது இல்லை, மற்றவர்களுடைய குற்றம் தெரியுது. அதனால என்ன ஆயிடுது, தூரத்து பார்வை வந்துடுது. டாக்டர் கிட்ட போறாங்க,
டாக்டர் சொல்றாங்க உங்களுடைய கண் பார்வை குறைஞ்சிடுச்சு, தூரத்து பார்வை, அதனால லென்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. லென்ஸ் வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆனோடனே மறுபடியும் தெரியறதில்ல. அப்போ என்ன பண்றாங்க, லென்ஸோடைய நம்பர் அதிகரிக்குது. இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்களுடைய குற்றத்தை குறைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். आज किसी को नजदीका नहीं दिखता, अपने दोस्त को अपनी बुराई को कभी नहीं देखेंगे, नजदीका दिखना बंद हो जाता है. ஸோ யாருக்கும் என்ன பண்றதில்லை அப்படின்னா, நம்மளுடைய குறைகள் தெரிகிறதில்லை, தூரத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அதாவது மற்றவர்களுடைய குறைகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதோடைய காரணமாக கிட்ட பார்வை குறைஞ்சிடுது, தெரியாமலே போயிடுது நாளடைவில். आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, क्या हुआ, कुछ नहीं हुआ, अरे बताओ, नहीं नहीं कुछ नहीं हुआ, हुआ बहुत कुछ है, पेट में दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम, अस्थमा. ஸோ இன்னைக்கு ஆஸ்மா பிரச்சனைகள், நெஞ்செழுத்தம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, பல விஷயங்களும் மனசுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா கூட அவங்க அதை சொல்றதில்லை, மனசுலயே அதை அடக்கி வச்சிருக்காங்க. आज किसी को ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं गुस्सा करने से, जो गुस्सा करता है अभिमान में चलता है उसको ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं. इसलिए फ्लेक्सिबल होकर के चलो, नम्रचित होकर के चलो. ஸோ எப்படி ஜாயின்ட் பெயின், மசில் பெயின் எல்லாம் வராங்க அப்படின்னா, எப்படி ஆளுங்க வந்து அபிமானத்தில் இருப்பாங்க, ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க, சரள தன்மையில் இருக்க மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் பேசி பழக மாட்டாங்க. ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுனால, ஒரு கம்பீரம் இல்லாத ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஜாயின்ட் பெயின், மசில் பெயின் அப்படி வருது. आज किसी को स्पॉन्डिलाइट होता है, सर्वाइर होता है, स्पॉन्डिलाइट, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए, देखिए वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइट होता है. फिर डॉक्टर के पास जाएंगे कि डॉक्टर जी मेरे गले में आजकल अकड़न हो रहे हैं, तो डॉक्टर चेक करता कहता आपको स्पॉन्डिलाइट हुआ, और इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है. जब गले में पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा. अगर पहले सीधा देखो तो ये प्रॉब्लम होगा ही नहीं. ஸோ இன்னைக்கு காலத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றி பிரதர் சொல்கிறார், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, கழுத்தை அசைக்கவே முடியாது. ஏன் அவங்களுக்கு அப்படி வருது அப்படின்னா, அவங்க இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைக்கு போனால் கூட அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்திலேயே அவங்களுடைய மனசு போயிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கழுத்தில் ஒரு பட்டியை மாட்டிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியாது, அங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ 6 மாதத்துல சரியாயிடும். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இதுலேருந்து? जा रहे सब्जी लाने के लिए, ऊंट वाली चाल, ऊंट जैसे ऊपर नीचे चलता है, इसी तरह कोई लेना देना नहीं. इसलिए सारे आज जो शरीर की बीमारी का कारण है मन बीमार, इसलिए मन को स्वस्थ रखो, तन स्वस्थ हो जाएगा, सामाजिक रूप से स्वस्थ हो जाएगा. और जो स्वस्थ है वो सुखी है, जो स्वस्थ नहीं दुखी है. ஸோ அதனால காய்கறி வாங்க போறாரு, அவருக்கு அது ஒட்டகம் மாதிரி நடக்கிறார், மேலே கீழே என்ன நடக்குது போகுது அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசை லேசாக வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, மனசை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும், சிம்பிளாக நம்ம வச்சிருக்கணும். आज आपके कडलूर में बहुत सारे हॉस्पिटल लोगों ने बनाए गवर्नमेंट ने, लेकिन मन को ठीक करने वाला कोई हॉस्पिटल बनाया? கடலூர்ல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு உடலை சரி பண்ண, ஆனா மனசை சரி பண்ண ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா? इसीलिए भोलेनाथ वैद्यनाथ परमात्मा ने ये हॉस्पिटल खोला है. वो तो दवाई देते हैं, वहां से तो दबाते हैं, कहीं और से निकलते हैं, क्योंकि मन ठीक नहीं हुआ तो तन कैसे ठीक होगा? कुछ दिन के बाद वो दवाई देंगे, ठीक होगा, फिर कहीं और से निकलेगा. इसलिए मन को ठीक करो, 21 जन्म तक कोई दवाई लेने की जरूरत नहीं पड़ेगी. ஸோ அதனால தான் பாபா, சிவ பாபா
என்ன பண்ணியிருக்கிறார், இந்த ஹாஸ்பிட்டலை ஆரம்பிச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது டெம்பரவரி தான். மருந்து கொடுக்குறாங்க, அந்த நேரத்துக்கு வலி இருக்காது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது எழுந்துடும். மருந்து கொடுப்பாங்க, மறுபடியும் அது வரும். ஏன்னா மூலமான விஷயம் அவங்க அதை சரி பண்ணுறதில்ல, அதை நம்ம தான் சரி பண்ண முடியும். இங்கே आज उस दवाई खाएंगे तो साइड इफेक्ट हो जाएगा, लेकिन यहाँ बाबा दवाई देता है। कौन सी? ये मुरली एक डिस्पेंसरी है, इसके अंदर काम की, क्रोध की, सारी बीमारी की टेबलेट है। अगर ये खाएंगे कोई साइड इफेक्ट भी नहीं होगा और सुखी बन जाएंगे। ஸோ அங்கே இருக்கிற மாத்திரைகள் மருந்துகளை எடுத்தோம்னா சைடு எஃபெக்ட் கூட இருக்குது. ஆனால் இங்கே பாபா கொடுக்குற முரளின்ற அந்த மருந்தில் காமம், கோபம், பேராசை, இது மாதிரி பல நோய்களுக்கான டேப்லெட் அதில் கிடைக்குது. அண்ட் சைடு எஃபெக்டும் கிடையாது. जिसका मन निगेटिव है, जो मन से बीमार है, वो जेल की चक्कर काटता है, क्योंकि उसे कोई अपराध हो जाता है। वो पुलिस स्टेशन की चक्कर काटता है, हॉस्पिटल की चक्कर काटता है, कोर्ट कचहरी की चक्कर काटता है। और ये सारी जगह जेब काटने वाली जगह है, पैसा खर्च करने वाली जगह है। ஸோ மனசு யாருக்கு அமைதியாக இல்லை, டென்ஷன், தனாவ் டிஸ்டர்ப் ஆகுதோ அவங்களுக்கு பல இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்குது இல்லையா? ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி இருக்குது, வக்கீல் கிட்ட போக வேண்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டி இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஆஸ்தியை அழிச்சிட்டு இருக்கு, நம்மளுடைய பாக்கெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. अगर ब्रह्मा कुमारी में आने के लिए बोलेंगे तो टाइम ही नहीं है, और जेल में जाने का टाइम है, हॉस्पिटल में सोने का टाइम है, पुलिस स्टेशन जाने का टाइम है, कोर्ट कचहरी में जाने का टाइम है। यहाँ आओ, कहीं जाने की जरूरत नहीं पड़ेगी। ஸோ பிரதர் என்ன சொல்றாரு, இங்கே கிளாஸுக்கு வாங்க நீங்கள் கூப்பிட்டா என்ன சொல்றாங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கான டைம் இருக்குது. அதாவது போலீஸ் கூப்பிட்டா போய் தான் ஆகணும், கோர்ட்டுக்கு போய் ஆகணும், ஜெயிலையும் போய் இருக்க வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. इसीलिए वर्तमान समय अपने मन को सशक्त बना दो, मन को स्वस्थ रखो। गाड़ी के अंदर पेट्रोल डाल दो, वही पेट्रोल का पाइप ड्राइवर के मुंह में डालो तो क्या हो जाएगा? गाड़ी का भोजन अलग है, ड्राइवर का भोजन अलग है। गाड़ी का भोजन है पेट्रोल डीजल, ड्राइवर का भोजन है सब्जी दाल रोटी। ஸோ பிரதர் சொல்றாரு, அதனால மனசை நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக வைத்திருக்கணும். மனசுக்கு வேண்டிய அந்த ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். உடலுக்கான ஆகாரம் வேற, மனசுக்கான ஆகாரம் வேற. ஓகே, எப்படி வண்டிக்கு நம்ம பெட்ரோல் கொடுக்குறோம், டிரைவர் என்ன சாப்பிட்றார், பெட்ரோலா? இல்லை. டிரைவருக்கு வேண்டியது காய்கறி, பழங்கள், தானியங்கள். அதே மாதிரி உடலுக்கு வேண்டியது உடலுக்கும், மனசுக்கு வேண்டியதை மனசுக்கும் கொடு. इसी तरह हमें शरीर हमारी गाड़ी है, और इस गाड़ी का पेट्रोल क्या है? सब्जी दाल रोटी चावल। लेकिन इसका जो ड्राइवर है, इसका भोजन क्या है? यह ज्ञान की बातें, ईश्वरीय महावाक्य, मुरली की बातें। तो इसीलिए रोज हमें क्या करना है, इस शरीर की गाड़ी के अंदर तो 3 बार डालते हैं, लेकिन आत्मा को भोजन देते हैं। ये ब्रह्मा कुमारी का केंद्र एक बहुत बड़ा हॉस्पिटल है, ये बहुत बड़ा डाइनिंग हॉल है। जितने भी कडलूर में लोग रहते हैं, उन सभी आत्माओं को भोजन करने का यही स्थान है, बाकी कहीं भी नहीं है। ஸோ எப்படி உடலுக்கான தேவையை நம்ம 3 வேளையும் கவனிக்கிறோம் இல்லையா, போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உடலுக்கு. அதே மாதிரி மனசுக்கு வேண்டிய அந்த உணவையும் நாம் அது அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன மனசுக்கான உணவுன்னா, இந்த தியானம், ஈஸ்வரிய அனுபவங்கள், விஷயங்கள், தியானத்தோடைய விஷயங்கள், இதையும் நாம் என்ன பண்ணணும், மனசுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி இது ஒரு பெரிய பண்டார், அதாவது டைனிங் ஹால். இந்த கடலூர் மாவட்டத்துக்கு இதுதான் டைனிங் ஹால். இங்கே வந்தால் தான் ஆத்மாக்களுக்கான அந்த மனசுக்கான அந்த भोजन கிடைக்கும், உணவு கிடைக்கும். वास्तव में ये एक प्रकार का धोबी घाट भी है। जन्म जन्मांतर के जो हमारी पतित आत्मा है, या पावन बनाने का, स्वच्छ करने का धोबी घाट है। ஸோ இது வண்ணான்களுடைய இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல ஜென்மங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்க போக்கக்கூடிய இடம்னு கூட இதை சொல்லலாம்.
ये एक प्रकार का आजकल क्या करते हैं, स्वयं को आकर्षित बनाने के लिए क्या करते हैं, ब्यूटी पार्लर में जाते हैं। तो वास्तव में ये ब्रह्मा कुमारी का केंद्र भी एक प्रकार का ब्यूटी पार्लर है। आत्मा को अट्रैक्टिव बनाया जाता है, और यहाँ जिन्होंने आत्मा को अट्रैक्टिव बनाया वही सत्युग में स्वर्ग में जाते हैं। ஸோ இதை பியூட்டி பார்லர்னு கூட சொல்லலாம். எதுக்கு அங்கே போகிறாங்க? அவங்களுடைய பர்சனாலிட்டியை வெளி அழகுபடுத்த. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்குது. இங்கே வந்தோடனே என்ன நடக்குது? ஆத்மாவை அழகுபடுத்துகிறோம். ஆத்மா அழகுபடுறதுனால என்ன ஆயிடுது? நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம். आज शरीर को आकर्षण करने के लिए क्या करते हैं? एक तो बिंदी लगाते हैं। बिंदी लगाओ, लेकिन आत्मिक स्मृति की बिंदी लगाओ। ஸோ உடலை அழகுபடுத்த முதல்ல என்ன பண்ணுறாங்க? பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஏன் பொட்டு வைக்கல நிறைய பேரை கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம பொட்டு வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த உணர்வு, ஆத்ம உணர்வுன்ற அந்த உணர்வோட நம்ம அதை வைக்கிறோம். दृढ़ता के कंगन पहनो, உறுதி, மனசுல ஒரு உறுதி என்ற அந்த வளையலை போடுங்க. साथ में उमंग उत्साह के पायल पहनो, ஊக்கம் உற்சாகம் என்ற கொலுசை போடுங்க. அழகுபடுத்துறாரு. और चेहरे में मधुर मुस्कान की लाली लगाओ, முகத்துல உத்தட்டுல சிரிப்பு, புன்னகை, புன்முறுவல் அப்படின்ற அந்த லிப்ஸ்டிக் போடுங்க. या तो ना साउथ में कोई नहीं लगाते, तो नॉर्थ में हर एक महीना वो माताएं क्या करते हैं, वो लिपस्टिक, अब लिपस्टिक लगाई चेहरा मारा पड़ा है, लोग तो डर जाएंगे, पता नहीं इसको क्या हुआ। चेहरे की सच्ची शोभा है मुस्कुराना, खुश रहना। लेकिन खुश कौन रह सकता है? भाईचारे में कौन रह सकता है? दृढ़ता में कौन रह सकता है? उमंग में जो पॉजिटिव है, सकारात्मक है, और सकारात्मक वाला आकर्षक है. ஸோ நார்த் இந்தியாவில் எல்லாரும் லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவாங்க, மாத்தாஸ் எல்லாம். இங்கே சவுத் இந்தியாவில் போடுறது இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது? லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் முகத்தில் ஒரு கலரும் இல்லை, லிப்ஸ் மட்டும் ரெட்டாக இருக்கு. ஸோ பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசில் பாசிட்டிவான தாட்ஸ் இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் முகம் மலர்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். आजकल डॉक्टर के पास कोई भी जब जाता है, डॉक्टर कहता है अगर आपको हेल्थ अच्छी रखना है आप खुश रहो. लेकिन लोग खुश होने के लिए क्या करते हैं? लाफिंग क्लब में जाते हैं, और 1 घंटा तक सभी लाफिंग क्लब में जाकर के क्या करते हैं? हाथ ऊपर करके हाँ 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 करके हंसेंगे. घर में आते ही पत्नी का मुंह चेहरा देखते चेहरा डाउन हो गए. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போறாங்க, நோய் இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன? சந்தோஷமா வச்சுக்கோங்க மனசை, உங்களுடைய எல்லா நோயும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் எங்க போறாங்க? கிளப்ஸுக்கு போறாங்க. லாஃபிங் கிளப், சிரிப்பு கொடுக்கக்கூடிய கிளப். அங்க போய் என்ன பண்றாங்க? கையை தூக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அங்க ஒரு 1 hour சிரிச்சுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போய் மனைவியோடைய முகத்தையோ இல்லை கணவருடைய முகத்தை பார்த்த உடனே போன துக்கம் எல்லாம் திரும்ப வந்துடுது. आजकल डॉक्टर ये भी कहते हैं अगर आपका स्वस्थ बनना है, सुखी बनना है, तो क्या करो? कड़वी चीजें खाना पसंद करो. करेले खाओ, कड़ूने के पत्ते खाओ, मेथी के लड्डू खाओ. करेले मतलब सब्जी की करेले की बात नहीं, जीवन में आने वाली कड़वी बातों को, किसी ने मेरे साथ अपमान किया, निंदा की, ऐसी कड़वी बातों को डाइजेस्ट करो. लेकिन आज के व्यक्ति को ये बातें डाइजेस्ट नहीं होती, और इसीलिए वो मानसिक रूप से बीमारी और शरीर के रूप से भी बीमार है. तो बुराई को भी क्या करो? अच्छाई में बना करके डाइजेस्ट करो, और इसके लिए पॉजिटिव बनना जरूरी. ஸோ இன்னைக்கு டயபெட்டிஸ் அது மாதிரி நோய் எல்லாம் வரும்போது, சர்க்கரை வியாதி எல்லாம் வரும்போது என்ன சொல்கிறாங்க? வெந்தயம் சாப்பிடுங்க, கத்திரிக்காய், இது கசப்பான அந்த காய் சாப்பிட சொல்லுவாங்க, பாவக்காய் சாப்பிட சொல்லுவாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கசப்பானதை ஏற்றுக்கணும்னு இல்லை, அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கசப்பான சம்பவங்களையும் ஏற்றுக்கொள்ள மனசு ரெடியாக இருக்கணும், டைஜஸ்ட் பண்ண முடியணும். அப்போ தான் நம்மளால் மனசை பாசிட்டிவாக வச்சுருக்க முடியும். எல்லாருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக எப்பவும் வராது. நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக நம்மளால் பார்க்க முடியணும், நெகட்டிவான விஷயங்களை டைஜஸ்ட் பண்ண முடியணும். அப்போ தான் நம்மளுடைய மனசு பாசிட்டிவாக இருக்க முடியும். आज व्यक्ति को तनाव पैदा क्यों होता है? तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन. ये टेंशन क्यों आता है? निगेटिव से.
टेंशन, 10 मतलब 10, सन मतलब बच्चे, 10 सन मतलब 10 बच्चे। अब किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, कहेगा पापा जी मुझे कपड़े चाहिए, अब उसको भगा, दूसरा कहेगा पापा जी मुझे परीक्षा की भी। जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा, उतना माँ बाप दुखी। इसी तरह हमारे बच्चे कौन से, अनेक थॉट्स, मुझे ये करना है, मुझे ऐसा करना है। जितना दिमाग में ज्यादा थॉट्स पैदा करेंगे, वही थॉट्स शाम को ये शांति से बैठेंगे, वही थॉट्स आपको हिलाते रहेंगे, सोने नहीं देंगे, शांति से बैठे नहीं, अरे आपको तो ये करना था, आपको तो ये करना था। इसीलिए लोग दुखी क्यों हैं? क्योंकि मन में बहुत सारे थॉट्स आ रहे हैं। इसीलिए पॉजिटिव, कम थॉट्स पैदा करो और उस प्रमाण चलो, उसकी पालना करो, तब सुखी बनेंगे। इसलिए सुखी बनने का आधार है पॉजिटिव सोचना, कम सोचना। ஓகே. ஸோ பிரதர் சொல்கிறார், மனசு அமைதியை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? டென்ஷன். டென்ஷனை ரெண்டாக பிரிக்கிறார். 10னா 10, சன்னா குழந்தைகள். 10 பசங்க யாருக்கு இருக்காங்களோ லௌகீகத்தில் கூட அவங்க அமைதியாக இருக்க முடியறதில்ல. ஸோ அது இது எங்கே சொல்கிறார் அப்படின்னா, மனசில் எப்போ அதிகமான எண்ணங்கள் உற்பத்தி செய்கிறோமோ நம்மளுடைய மனசு அமைதியாக இருக்க முடியாது. அதனால அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணத்தை குறைக்கணும், தாட்ஸை கம்மி பண்ணணும், நம்மளுடைய தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுருக்கணும். யாருடைய எண்ணம் கம்மியாகவும் பாசிட்டிவாக இருக்கோ அவங்களால தான் மனசை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். और जो निगेटिव ज्यादा सोचता है, वेरस सोचता है, वो योग कैसा लगा है? योग में बैठेगा, शुरू करते हैं मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ, फिर कहेंगे मेरे को उन्होंने क्यों बोला, फिर कहेंगे छोड़ो कोई बात नहीं, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, फिर कहेंगे 15 दिन पहले भी तो बोला था, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, फिर कहेंगे सबके बीच में क्यों बोला। वो बातें उसको बैठ करके योग करने नहीं देंगी, कर्म में भी योग नहीं लगेगा, इसीलिए वो दुखी है, परेशान है। ஸோ நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ளவங்களும் யோகா எல்லாம் பண்ண முயற்சி செய்வாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பல டிஸ்டர்பன்சஸ் இடையில வரும். ஸோ ஆரம்பிப்பாங்க, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இடையில வேற ஒரு சிந்தனை அவங்களுடைய அந்த நிலையை கலைச்சிடும். மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. இப்படியே பல முறை அது நடந்து நடந்து கடைசியில் அந்த டைம் பாஸ் ஆயிடும். इसलिए तो आज किसी को शुगर होती, शुगर कोई मीठा खाने से नहीं होती, शुगर का कारण टेंशन। क्या टेंशन है? मैं इसका पति हूँ, मैं इस घर का मालिक हूँ, मैं इस दुकान का मालिक हूँ, मैं इसकी सास हूँ, मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया, जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। विभिन्न प्रकार के ये निगेटिव बातें व्यक्ति को दिमाग को गर्म कराते हैं और दिमाग में केमिकल उतरते हैं, उससे शुगर पैदा होती। ஸோ இப்போ சர்க்கரை வியாதியை பற்றி சொல்கிறேன். சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் அதிக சர்க்கரை சாப்பிட்றது கிடையாது, டென்ஷன். ஸோ எப்படி இந்த டென்ஷன் உருவாகுது அப்படின்னா, தேகத்தின் மேலே உள்ள அபிமானம், அகங்காரம், நான் இவருடைய ஹஸ்பண்ட், நான் இவங்களுடைய ஒய்ஃப், இவருடைய அப்பா, இப்படின்னு அவங்க மனசில் ஒரு அபிமானத்தை அவங்க கொண்டு வராங்க. எப்போ அந்த மனைவியோ மக்களோ இவருடைய பேச்சை கேட்காம ஏதாவது ஒன்று செய்யும்போது இன்னும் என்ன ஆயிடுது, டென்ஷன் ஏறிடுது. அப்போ உடலில் கெமிக்கல் சுரக்குது, அதனால இவருக்கு சுகர் வந்துடுது. जब शुगर होगी तो क्या करेंगे? मीठा खाना बंद करेंगे, टेंशन में आना बंद नहीं करेंगे। ஸோ சுகர் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இனிப்பானதை சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க, ஆனால் டென்ஷன் ஆகிறத விடுறதில்லை. बच्चे ने गिलास गिराया, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा तुम्हारे पिताजी कैसे कमाता है, देख लेना। ग्लास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए से ऑपरेशन करना पड़ेगा। ஸோ அவங்க டென்ஷன் ஆகிறத குறைக்கிறதில்லை. சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக கோவப்படுவாங்க. இப்போ ஒரு குழந்தை கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க, கிளாஸோடைய விலை 10 ரூபாய். அதுக்கு கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஹார்ட்டில் பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க. அதோடைய செலவு 10 லட்சம் ரூபாய். इसलिए कुछ भी चला जाए, कुछ भी हो जाए, ज्यादा सोचो नहीं, मन को चुप रखो। नो क्वेश्चन, नो करेक्शन, ऐसा होना चाहिए, ये होना चाहिए, करेक्शन करने वाले आप कौन है? नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन,
किसी का उदाहरण देना, इसलिए मन को चुप रखना। ஸோ நம்மளுடைய மனசை அமைதியாக வச்சிருக்கணும். மனசு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா மனசை அமைதியாக வச்சிருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நாம் அதில் என்ன சொல்கிறது, முந்திரி கொட்டையாக கூறக்கூடாது. எந்த கரெக்ஷனும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விமர்சனமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசை குவைட் அமைதியாக வச்சிருக்கணும். वर्तमान समय मूर्तियां बनो। जो वर्तमान समय मूर्तियां बनता है, जिसका मन चुप रहता है, मन स्वस्थ रहता है, वो भविष्य में मंदिरों में मूर्ति बन करके पूजा जाएंगे। ஸோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி கோவிலில் மூர்த்திகளை பார்க்குறீங்க இல்லையா? கோவில் மூர்த்தி ஏதாவது பேசுமா, ஏதாவது செய்யுமா? எதுவும் செய்யாது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? மூர்த்தி ஆயிடணும். இப்போ மூர்த்தியாக இருக்கிறவங்க எதிர்காலத்தில் கோவிலில் வச்சு வழிபாடுக்கு தகுந்தவர்களாக மாறிடுவாங்க. अगर मूर्ति को कोई गाली देता है तो मूर्ति का वरदान हाथ के बजाय नीचे होकर के चेहरा पीछे करती है। ஸோ யாராவது சிலைக்கு முன்னாடி, கோவில் சிலைக்கு முன்னாடி போய் திட்டினா அவருடைய கையை கீழே இறக்கிடுவாரா? என்ன இல்லை, அப்பவும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். लेकिन हमें कोई गाली देता 15 दिन उसे बात नहीं करेंगे, ऐसा मुंह करके जाएंगे। ஸோ இப்போ நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 15 நாளைக்கு அவன் பக்கமே போக மாட்டோம். और वरदान देने के बजाय क्या करेंगे? उंगली तोड़ के कहीं इसका सत्यानाश है। ऐसा कोई मंदिर में है ऐसा हाथ? ऐसा हाथ कोई भी मंदिर में नहीं है। ऐसा है माता गुस्से में ऐसा करे तुम्हारा सत्यानाश है। ஸோ பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது சாமிக்கு முன்னாடி போய் நின்று திட்டினா கூட சாமி இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணும், எந்த சாபமும் கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆப்போசிட்டா பண்றோம். इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो। அதனால நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ கூட பாசிட்டிவா மாற்றணும், மாற்றி பார்க்கணும். आज किसी को ब्रेन हेमरेज होता है। ये ब्रेन हेमरेज क्यों होता है? हमारे ब्रेन में बालों से भी महीन नसें होते हैं और ये नसें क्या काम करते हैं? खून सप्लाई होता है। लेकिन जब व्यक्ति कारणे आकारणे ज्यादा सोचता है, उस नसों से तेजी से खून बहता है और वो नसें बढ़ जाते हैं और उसका कोई इलाज नहीं। ஸோ இன்னைக்கு பிரெயின் ஹெமரேஜை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சைடு இழுப்பு வந்துடும், ஒரு சைடு ஃபுல்லாக வேலை செய்யாது, பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வருது அப்படின்னா, தலையில் வந்து நரம்புகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், முடிய போல மெலிசாக இருக்கும் அந்த டியூப்ஸ் எல்லாம், நரம்புகள். அது வழியாக ரத்தம் மூளைக்கு போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம அதிகம் யோசிக்கிறதுனால, டென்ஷனில் வர்றதுனால, ரத்தம் அதிவேகத்தில் அங்கே பாயறதுனால அந்த நரம்புகள் கிராக் ஆகிடும், உடஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரத்தம் கட்டி ஆகிடும், கசிய ஆரம்பிக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. तो मैं खुद पॉजिटिव है निगेटिव चेक करो। अगर सामने से कोई व्यक्ति आता है, उसका चेहरा देखना पसंद नहीं करते, रास्ता काट करके दूसरे रास्ते से जाते हैं, आप उसके लिए निगेटिव है। ஸோ நம்மளே செக் பண்ணலாம், நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோமா நெகட்டிவாக இருக்கிறோமா அப்படின்றத நம்மளே செக் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் நமக்கு முன்னாடி வரார், அவரை பார்க்கும்போதே நம்ம 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறோம், இல்லை வேறு வழியாக போகிறோன்னா என்ன அர்த்தம்? நம்மளால அவருக்கு பாசிட்டிவாக நினைக்க முடியல. अगर कोई पति की महिमा करते आपके सामने, अरे तुम्हारा तो पति बड़ा अच्छा है, तेरे को क्या पता, तुमने दूर से देखा है, एक दिन में देखा है, मैं तो पूरा जीवन उसके साथ में रहती हूँ, वो क्या है मैं जानती हूँ। अगर पति की महिमा नहीं सुन रहे, आप निगेटिव है। ஸோ யாராவது உங்களுடைய கணவரை புகழ்கிறாங்க, உங்களால் அதை கேட்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை, அதனால தான் அதை கேட்க முடியல. अगर कोई सास की महिमा करता है, अरे तुम्हारी सास तो बड़ी देवी जैसे, अरे वो क्या है बुढ़िया मैं जानती हूँ, हाँ तुमने तो दूर से देखा है, मैंने तो पूरा साथ में रहती हूँ, मुझे पता है। अगर उसकी महिमा नहीं सुन रहा, आप निगेटिव है। ஸோ அதே மாதிரி உங்கள் மாமியாருடைய மகிமையை சொல்கிறாங்க யாரோ, உங்களால் அதை கேட்க முடியுது, உங்களுக்கு தெரியுமா எங்கள் மாமியாரை பற்றி அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னாலே நம்மளுடைய மனநிலையை நாம் தெரிஞ்சுக்கலாம். अगर किसी का परिचिंतन कर रहे, आप निगेटिव है। மற்றவர்களை பற்றி வீணானதெல்லாம் யோசிக்கிறீங்க,
அப்படின்னாலும் நம்மளுடைய மனசு நெகட்டிவா अगर किसी को सहयोग नहीं दे रहे, कहते इसको सहयोग मैं कभी नहीं दूंगी, इसने मेरे साथ क्या क्या किया है, मना अंदर भरा हुआ है उसके लिए नेगेटिव। இப்ப யாருக்கும் சகயோகம் ஒத்துழைப்பு நம்மளால கொடுக்க முடியலன்னா கூட அதோட அர்த்தம் என்னன்னா அவங்க மேல நமக்கு நல்ல எண்ணம் இல்லை. अगर आपको गुस्सा आता है आप नेगेटिव है। உங்களுக்கு கோபம் வருது அப்போனாலும் உங்க மனசுல என்ன இருக்கு? गुस्से की उत्पत्ति नेगेटिव से होती है। கோபம் கூட வீணான விஷயங்கள்ல இருந்தா வருவார், நெகட்டிவான தாட்ஸ்ல இருந்தா வருவார். कुकर को गैस के ऊपर रखेंगे, वो गर्म होता है, गर्म होते 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 सीटी मारना शुरू करता है। कुकर सीटी मारेगा तो सब्जी पकाएगा, लेकिन कोई मनुष्य सीटी मारेगा तो ये क्यों हुआ, ये मेरे साथ क्यों हुआ, इसने ऐसा क्यों किया, क्यों क्यों करके नफरत आएगी, घृणा आएगी। फिर एक दिन कहेंगे तुम्हारा 3 साल से देख लिया, अब मेरे से नहीं होगा, बस सीटी मार दी। और एक सेकंड में गुस्से में व्यक्ति क्या करेगा कोई भरोसा नहीं। ஸோ குக்கர் கூட தானாலாம் விசில் அடிக்காது, அதை சூடாக்காக்க தான் என்ன ஆகுது, விசில் அடிக்குது. ஆனால் குக்கர் விசில் அடித்தா உள்ளே இருக்கிற காயாவது வேகுது. நம்ம விசில் அடித்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லாமே குட்டிச்சவர் ஆயிடுது. अगर मनुष्य कभी गुस्सा करेगा, सीटी मारेगा, किसी का मर्डर भी कर सकता है, किसी को मार भी सकता है। इसलिए बीच बीच में हवा निकालते रहो, बीच बीच में क्या कुकर को क्या करते हैं, इसी तरह बीच बीच में पॉजिटिव बनो, इसलिए व्यर्थों से मुक्त बनो। ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு நொடி கோபத்தில் என்ன வேணாலும் மனுஷன் செய்திடலாம், ஓகேவா, ஒருத்தரை கொலை கூட பண்ணிடலாம். ஸோ அதனால பிரதர் என்ன சொல்றார், அடிக்கடி நம்மளுடைய அந்த கேஸை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஏன்னா விசில் அடிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. इसलिए पॉजिटिव बनो, कूल बनो। कूल मतलब जो शांत स्वरूप है वो देवी देवता बन जाते हैं, गरम वाले देवी देवता नहीं बनेंगे। ஸோ அதனால நம்மளுடைய மனசை சாந்தமாக வச்சுக்கோங்க, குளுமையாக வச்சுக்கோங்க. அப்படி குளிர்ச்சியா வச்சிருந்தாதான் நம்ம என்ன முடியும், தேவி ஜனம் ஆக முடியும், தேவி கணமாக ஆக முடியும். कोई पानी भी मांगता कैसे देंगे, ले तेरे को आता नहीं, गुस्से से पानी दे रहे, गुस्से से खाना बना रहे। ஸோ எப்படி அவங்களுடைய விவகாரம் இருக்கும், காரிய விவகாரம், கோபமா இருக்கிற நபர்கள் அவங்க ஒரு பொருளை கொடுக்கும் போதே தெரியும் இவங்க எப்படி கொடுக்கறாங்கன்னு தெரியும். और जो एक दूसरे के ऐसे व्यवहार है उस घर में लक्ष्मी वास नहीं करेंगी, बरकत नहीं होगी, पानी के मटके भी सूख जाएंगे, आपस में कड़वाहट, और ये सारी बातों से वो व्यक्ति दुखी है। ஸோ இப்படி நெகட்டிவா இருக்கிறவங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாது, வீடு கூட டவுன் ஆயிடும், லக்ஷ்மி வாசம் செய்யாது, வீட்டில் தண்ணி வத்தி போயிடும். அது அந்த காலத்துல சொல்லுவாங்க, குடத்துல தண்ணி வத்தி போயிடும். इसलिए ऐसे व्यक्ति शारीरिक रूप से मानसिक रूप से बीमार है, और इसलिए आज ग्रस्त में रहते हुए भी चेहरे में खुशी नहीं है। इसलिए बाबा कहते बच्चे पॉजिटिव बनो। ये जो ज्ञान हमें मिला हुआ है, कर्मों का ज्ञान, ड्रामा का ज्ञान जो हुआ, ये ज्ञान को जीवन में अप्लाई करके पहले मन के बीमारी से मुक्त बनो, तब स्वस्थ बनेंगे, असुखी बनेंगे। ஸோ அதனால பாபா நமக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நம்ம பிரயோகத்தில் கொண்டு வந்து மனசை ஆரோக்கியமாக வைத்திருந்து நம்மளுடைய குடும்பம், நம்மளும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தையும் இல்லறத்தில் இருந்தபடி அதையும் நம்ம என்ன பண்ணணும், குடும்பம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கணும். तो हम व्यर्थों से मुक्त कैसे बने, उसके लिए 4-5 बातों के ऊपर हम डिटेल में चर्चा करेंगे। இந்த வேஸ்ட் விஷயங்கள் எப்படி நம்ம விடுபடுறது, அதுக்காக ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம व्यर्थों से मुक्त बनने के लिए सबसे पहली बात है, வீணானதிலிருந்து விடுபடுறதுக்கு गीता का, रामायण का मंत्र याद रखो, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாபா சொல்றார், கீதையில கூட சொல்லுவாங்க, என்ன எது நடக்குதோ நன்றாகவே நடக்குது, எது நடந்ததோ எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாக. अगर बस स्टैंड पर गई, बस गई, कोई बात नहीं, दूसरी आ जाएगी। अब बस भी गई, इतना निगेटिव सोचेंगे, देखो मेरे को छोड़ा नहीं ये लोगों ने, मेरे का टिफिन नहीं जल्दी दिया, इतना निगेटिव सोचेंगे। क्या निगेटिव सोचने से बस वापिस रिविस आएगी?
बस भी गई, इतना थॉट्स भी गए, इसीलिए कोई बात नहीं, दूसरी आएगी, उसमें कल्याण है, पॉजिटिव रहो। நம்ம பஸ் ஏற போறோம், பஸ் போயிடுச்சு. இப்போ உடனே நம்ம நெகட்டிவ் நினைக்கிறதுனால பஸ் போயிடுச்சு, என்ன விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால பஸ் திரும்ப வருமா? வராது. आगे से सीखना है हमें, जल्दी निकलने का घर से, टेंशन से मुक्त बनने के लिए टेंशन के सामने ए लगा दो, अटेंशन। ஸோ நம்ம நெகட்டிவாக நினைக்கிறதுனால நம்மளுடைய சூழ்நிலை நல்லதாக ஆக போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அதில் நம்ம கவனம் வச்சு அட்டென்ஷன் கொடுக்கணும். டென்ஷனுக்கு முன்னாடி ஏ போட சொல்கிறார், அட்டென்ஷன். அடுத்த முறை நம்ம என்ன பண்ணக்கூடாது, லேட்டாக போகக்கூடாது. அது நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருது. லேட்டாக போனால் பஸ்ஸு போயிடும். அப்போ நம்ம சீக்கிரம் போய் நம்ம जो हर बात में अटेंशन में रखता है वो कभी टेंशन में नहीं आता। யார் ஒரு விஷயத்திலையும் கவனம் கொடுக்கறாங்களோ அவங்க டென்ஷன்ல வர முடியாது. इसलिए हर बात को अपने संकल्प हमारी बहुत बड़ा खजाना है। बाकी बाबा तो हमेशा कहते हैं बच्चे, कल भी मुरली चली थी, बचत का खाता करो, बचत बोल के बचत, समय की बचत, लेकिन सब बचत में से सबसे इंपॉर्टेंट खजाना है संकल्प का, क्योंकि संकल्प से सारा कल्प चलता है। जिन्होंने संकल्प का खजाना वेस्ट गंवाया, उसके बोल भी वेस्ट, उसकी समय भी वेस्ट गया, शक्तियां भी वेस्ट गई, सारे खजाने वेस्ट जाएंगे। इसलिए संकल्प को बचाओ, संकल्प से कल्प बनता है। ஸோ பாபா சொல்லியிருக்கார், அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா? எதில்? நம்மளுடைய சங்கல்பத்தில் அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோன்றதுல கவனம் கொடுக்கணும். மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையில் என்ன அப்படின்னா சங்கல்பத்தின் பொக்கிஷம். ஸோ இந்த சங்கல்பத்தை நாம் சேவ் பண்ணணும். நேற்று முரளியில் கூட பாபா சொன்னார், இந்த சங்கல்பத்தை நம்ம சேமிக்கணும். அப்படின்னா என்ன? எண்ணம் பாட்டுக்கு ஒழுகிட்டே இருக்கக்கூடாது. எப்படி பணம் போனால் நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியுது, ஆனால் எண்ணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறது நமக்கு தெரியல. யார் எண்ணத்தை சேவ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படி விலை உயர்ந்ததாக மாறிடும். और संकल्प को बचाने के लिए हम गीता का मंत्र बड़ा हमें काम आएगा, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। ஸோ அந்த எண்ணத்தை காப்பாற்றுறதுக்கு சேமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் சொன்னார். என்னன்னா, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, நடக்க போறதும் நன்றாகவே நடக்கும். एक रामायण की घटना सुनाता हूँ। राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रा ने कई को तो चलो उल्टी बातें सुनाई, तुम्हारा बेटा भी तो है, तुम बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में भेजा। सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा। खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, घास में सोए, किसके कारण? मंत्र के कारण। ஸோ ராமாயணத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பற்றி பிரதர் சொல்கிறார். அடுத்த நாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணாங்க, கோனி மந்த்ரா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, கைகேயி கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய பையனை ராஜாவாக்குறதுக்கு பதிலாக ராமன் ஆக்குறியே. அந்த ஒரு கெட்ட எண்ணத்தால் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே இழந்தாங்க. ராமன் காட்டுக்கு போனாங்க, சீதையை கடத்தினாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு இல்லையா? ஸோ பரதனும் இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. वास्तव में मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। अगर रात में ना आती, राम राजा बनता, जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती, रावण को ना मारता। रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं गाता। राम की महिमा किसके कारण? मंत्रा के कारण। ஸோ மந்த்ரா அப்படி செய்யலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ராமனுக்கு எந்த மகிமையும் இருந்திருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவான சூழ்நிலை வந்ததுனால தான் ராமனுக்கு அவ்வளோ மகிமை. ராவணனை சாவடிச்சார், ஓகேவா? ஸோ ராமன் அப்படி வனவாசம் இருந்தார். இப்படி பல விஷயங்கள் ராமனுடைய மகிமை வந்ததுக்கு காரணம் मंत्रा। आज ऐसे ही हर एक के घर में आसपास में भगवान ने तो मंत्रा रखी है, लेकिन आज जो हमारा तनाव है, निगेटिव है, व्यर्थ है, ऐसी व्यक्ति को देखने के बाद निगेटिव बन जाते हैं। राम के मंत्रा ने राम का भला किया,
तो आपकी भी मंत्र आपका भला ही करेगी, इसलिए हमेशा उसके लिए पॉजिटिव रहो। ஸோ அதே எப்படி ராமனுக்கு ஒரு கூனி இருந்தாங்களோ அதே மாதிரி நமக்கும் 2-3 கூனிகள் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல. அவங்கள பார்த்து நம்ம நெகட்டிவா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ராமன் அதை பாசிட்டிவா பார்த்ததுனால நம்ம இன்னைக்கு அவருடைய மகிமையை பாடுறோம், அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி அவங்களையும் நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய கிரிட்டிசைஸ் பண்றவங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளும் நல்லபடி அவங்களுக்காக யோசிக்கணும். அவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் அவங்க அதை செய்யறாங்க. अगर राम के जीवन में मंत्रा ना आती, ना हनुमान मिलता, ना अंगद मिलता, ना ऋषि, ना मुनि, ये सब किसके कारण मिले? मंत्रा के कारण. அந்த கூனி இல்லை, அந்த மந்த்ரா இல்லை அப்படின்னா ராமனுக்கு ஹனுமான் கிடைச்சிருக்க மாட்டாங்க, அங்கதன் கிடைச்சிருக்க மாட்டாங்க, சுக்ரீவன் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நெகட்டிவான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வர்றதுனால தான், நபர்கள் வர்றதுனால தான் நமக்கு பல பிராப்திகள் கிடைக்குது. तो आपके जीवन में भी आज तक बहुत मंत्र आया है, चुगली किया, तंग किया, परेशान किया. अगर वो तंग ना करते, परेशान ना करते, आप दुखी ना होते. दुखी ना होता तो मंदिर में ना जाते, मंदिर में ना जाते तो प्रदर्शनी देखने को नहीं मिलती, और ना मिलते तो यहाँ ना आते. तो इसीलिए उन लोगों ने आपके साथ जो किया कितना अच्छा किया. अगर वो ऐसा ना करते तो यहाँ ना आते. तो आज तक जिन्होंने तंग किया, परेशान किया, उन सबको इमर्ज करके उन सबको धन्यवाद दो. आप लोगों ने हमें हमारे साथ जो व्यवहार किया अच्छा किया. फिर लेकिन 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना. ஸோ பிரதர் என்ன சொல்றாருன்னா, எந்தெந்த நபர்கள் நமக்கு வாழ்க்கையில தொந்தரவுகள் கொடுத்தாங்களோ அவர்கள் காரணமாக தான் நம்ம கோவில்களுக்கு போகணும். கோவில்களுக்கு போனதுனால தான் இந்த கண்காட்சியை பார்த்தோம், இந்த ஞானத்திற்கே அதனால தான் வந்திருக்கிறோம். அதனால திரும்பி நின்று அவங்களுக்கு நன்றிகளை சொல்லுங்க. நீங்க இந்த தொந்தரவுகளை எனக்கு கொடுத்ததுனால தான் இந்த ஞானத்துல இன்னைக்கு இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த 5000 வருஷத்துலயும் மறுபடியும் வாங்க, எனக்கு தொந்தரவுகளை கொடுங்க. கை தட்டுங்க எல்லாரும். इसलिए अगर आपका पति आपको तंग ना करता, परेशान ना करता, कोई बहनें आपको बुलाती, माता जी थोड़ा ज्ञान सुनने के लिए आओ ना, कहेंगे बहन जी हमारे घर में बड़ी शांति है, नहीं चाहिए तुम्हारा ज्ञान. उस पति का धन्यवाद. तंग किया, परेशान किया, इसीलिए मंदिर में जाते रहे, भक्ति करते रहे, वहां प्रदर्शन देख के ज्ञान में आया. तो मानव के जीवन के एक सिद्धांत है, जीवन में जो कुछ होता है उसके पीछे कल्याण है. इसीलिए मन को चुप रखो, कभी सोचो नहीं. ஸோ அதனால இன்னைக்கு குடும்பங்கள்ல பாக்குறோம், ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால அவங்க ஞானத்துக்கு வந்துட்டாங்க, பாபாவுடைய கையை கட்டியமா பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் வரும்போது தான் நிவாரணத்தை நம்ம தேடுறோம். ஸோ இங்க இதுதான் மிகப்பெரிய சத்தியம் இல்லையா? பிரச்சனைகள், நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது தான் மனுஷன் முன்னேற்றத்தோடைய வழியில நடக்க ஆரம்பிக்கிறோம். इसलिए आज तक जो तंग किया, बाबा ने हमारे आसपास में जिसको भी रखा है सब हमारा भला करने वाले हैं, मेरा बुरा करने वाला कोई नहीं है. इसलिए अपने दृष्टिकोण को पॉजिटिव बना दो. ஸோ அதனால யார் நமக்கு இப்போ தொந்தரவு செய்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அதுவும் நன்மைக்காக தான் அது இருக்குது. நாடகப்படி நன்மை செய்யறதுக்கான விஷயங்கள் தான் அதுலேயும் இருக்குது அப்படின்னு பிரதர் சொல்றார். एक भगत था, रोज एक मूर्ति की पूजा करता है. तो एक दिन वो भगत मूर्ति को कहता है, भगवान आप खड़े खड़े थकने गए, मैं आपका काम करता हूँ. भगवान ने कहा, भगत जी भगवान बनना कोई साधारण चीज नहीं, चुप रहना पड़ता है, शांत रहना पड़ता है. वो प्रतिज्ञा करता है, भगवान मैं आपके जैसे चुप रहूंगा, कुछ नहीं बोलूंगा. भगवान ने कहा ठीक है, मैं एक दिन चांस देता हूँ. ஸோ ஒரு பக்தர் இருந்தார், அவர் டெய்லி பகவானுக்கு பூஜை பண்றார். அப்புறம் பகவான் அவருக்கு முன்னாடி வரார். அப்போ பக்தர் பகவான்கிட்ட கேட்குறார். அப்போ பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்க, அப்பவும் நான் என்ன பண்றேன், அமைதியாக இருந்தார், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ பக்தருக்கு ஒரு ஆசை, நானும் ஒரு நாள் பகவான் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ பகவான் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு நாள் நீ கடவுளா இருந்து பார். तो इतने में क्या हो गया, वो भगत क्या बन गया, मूर्ति बन करके खड़ा हो गया. और भगवान क्या करता है, वो भगत का रूप धारण करके झाड़ू पोछा करके अपने घर में चला गया.
அப்போ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு அந்த பக்தன் சிலையாக மாறி கடவுளாக மாறி அந்த சிலை ரூபத்தில் இருக்கிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு, பக்தனாக மாறி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அந்த மூர்த்தியை க்ளீன் பண்ணிவிட்டு கடவுள் வீட்டுக்கு போயிட்டார். इतने में एक व्यापारी आया, मूर्ति के सामने सिर झुका करके कहता है, भगवान मैंने धर्मशाला खोली, मंदिर खोली, आपने बहुत मदद की, अब एक मंदिर बनाने वाला उसमें मदद करना करके चरणों में सिर झुका करके आशीर्वाद ले रहा था। इतने में उसका एक बड़ा सा पैसे का पॉकेट नीचे गिर गया। वो जाने लगा तो मूर्ति को टेंशन हो गया, अरे भाई तुम्हारा पॉकेट है लेके जाओ। तब तक उसको याद आ भगवान ने कहा तुम्हें चुप रहना। ஸோ அப்போ போயிட்டாரு. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிலைக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி வந்து அவருக்கு நன்றிகளை சொல்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தால் நான் தர்மசாலா கட்டினேன், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலை வணங்கி கும்பிடும்போது அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு பர்ஸு கீழே விழுது. அதை பார்க்கும்போது அவரால் அமைதியாக இருக்க முடியல. ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார் அமைதியாக இருக்கணும்னு. इतने में एक गरीब आदमी आया, भिखारी, कहता भगवान मैं 8 दिन से कुछ नहीं खाया, मैं भूखा हूँ, आप हमेशा मदद करते हैं, अभी भी मुझे मदद करोगे करके दर्शन करने के लिए सिर झुकाया। उसकी नजर पॉकेट के ऊपर गई, कहता भगवान थैंक यू, मैंने थोड़ा मांगा आप इतना बड़ा पॉकेट दिया। वो जाने लगा, मूर्ति को टेंशन हो गया, और मैंने तेरे को दिया ही नहीं, तुम चोरी करके लेके जा रहे हैं। तब तो उसको याद आ भगवान ने कहा तुम चुप रहना, फिर चुप रहो। அப்போ அதே டைமில் ஒரு ஏழையான ஒருத்தர் வராரு. அவர் 2-3 நாளாக சாப்பிடல. அவரும் அந்த மூர்த்தி கிட்ட போய் தலையை வணங்குறார். அப்போ அவர் கண்ணுக்கு அந்த பர்ஸு படுது. அப்போ அவர் பகவானுக்கு நன்றி சொல்கிறார், அந்த சிலைக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணுவோம், இந்த தடவையும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவருடைய கை அந்த பணத்தின் பக்கம் போகுது. அப்போ இவனுக்கு டென்ஷன் ஏறுது. இதை பார்க்கும்போது டென்ஷன் ஏறுது. நானும் அதை காட்டினேன் இல்லை, அதை பார்த்தோன்னே அவருக்கு டென்ஷன் வருது. ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார் அமைதியாக இருக்கணும்னு. इतने में एक नाविक आया जिसको समुद्र जहाज चलाने के लिए 6 महीने के लिए समुद्र में जाने वाला था, और वो आकर के मूर्ति के चरणों में सिर झुकाया, कहता है भगवान मैं समुद्र में जा रहा हूँ, 6 महीने के लिए जा रहा हूँ, मेरे को आंधी तूफान से बचाना, मेरा परिवार भी अकेला है उनको भी थोड़ा संभाल कर रहना, आप भी मेरे रखवाले हैं। ऐसा करके दर्शन करने के लिए सिर झुकाया। वो पुलिस वाले आए, क्योंकि व्यापारी पुलिस वालों को लेके आया। कहते सर मैं सवेरे यहाँ ही आया था, मेरा बहुत पैसा था और पॉकेट यहाँ ही गिरा है, और मैं जाने के बाद यही आया। पुलिस वालों ने उस नाविक के हाथ में बेड़िया डाली, चल थाना चल करके खींचने लगे। मूर्ति को टेंशन हो गया, पैसा कोई और लेके गया और पकड़ करके किसी निर्दोष को लेके जा रहे, ये तो बड़ा अन्याय हो रहा है। और भगवान ने कहा तुम्हें चुप रहना। भगवान होता भी बोल देता और भगवतों से बचाता, वो बोल देता मैं भगवान बोल रहा हूँ ये निर्दोष है इसको छोड़ो। तो पुलिस वाले इधर उधर देखते यहाँ तो कोई है ही नहीं, उनको लगता भगवान ने आकाशवाणी की, भगवान तो झूठ नहीं बोलेगा, वो छोड़ के चले गए। ஸோ இந்த நேரத்தில் அந்த ஏழை ஆள் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாலினி வரார், அதாவது கடலுக்கு போகிறவர் வரார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இறைவன் கிட்ட வேண்டுறார் அந்த சிலை கிட்ட, நான் 6 மாதம் கடலுக்கு போகிறேன், அதனால நீ வந்து எந்த புயல் எதுவும் வராமல் என்னை பாதுகாக்கணும், என்னுடைய பசங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறேன், அவங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தலை வணங்குறார். அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, போலீஸை கூட்டிகிட்டு அந்த பர்ஸை தொலைச்ச ஜமீன்தார் வரார். அவங்க பார்க்குறாங்க, அந்த போலீஸ்காரர் பார்க்குறாரு, இங்கே தான் பர்ஸ் விழுந்தது, இப்போ இந்த நேரத்தில் இங்கே மாலுமி தான் இருக்கிறார், இவர் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இவருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா இவருக்கு தெரியும் யார் பர்ஸ் எடுத்தது எல்லாமே. இவரால் அமைதியாக இருக்க முடியல. இவர் என்ன பண்ணுறார், அந்த சிலையிலிருந்து சொல்கிறார், இவர் எடுக்கலை, எடுத்தது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவங்க பார்க்குறாங்க எங்கேருந்து குரல் வருது. அவர் பார்க்குறார், எங்கிருந்தும் மேலிருந்து அஷரீரி கேட்குது, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணனவனையும் விட்டுடுறாங்க. तो शाम को भगवान आया, उसको भगत को पूछा तुम्हारा कैसा रहा दिन, कहता भगवान आप ही भगवान बनना, मैं एक दिन में इतना टेंशन में आया, अब 24 घंटा ऐसे शांत कैसे रहते हैं। फिर भी कहता है कि आप होते तो भी बोल देते आज मैंने ऐसा काम किया। भगवान ने कहा हुआ क्या। ஸோ
சாயந்தரம் பகவான் வந்து கேட்கிறார் பக்தர்கிட்ட, என்னுடைய வேலை எப்படி இருந்தது, உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது? அப்போ அவர் சொல்றாரு, என்னால முடியல, ஒரு மணி நேரம் கூட அமைதியா என்னால இருக்க முடியல. இன்னைக்கு நீ இருந்தா கூட நீ கூட இப்படி டென்ஷன் ஆயிருப்ப அப்படின்னு பகவான் கிட்ட சொல்றாரு. அப்போ பகவான் கேட்கிறார், இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். कहा कि एक व्यापारी आया था, उसका पैसा गिरा था, मैं बोलने वाला था लेकिन आपने कहा, फिर मैं चुप रहा। लेकिन एक गरीब आया, वही उठा के लेके गया। उसी समय भी मैं बोलने वाला था लेकिन आपने कहा, फिर चुप रहा। लेकिन एक बेचारा रोजी रोटी कमाने के लिए जा रहा था, हाँ, और समुद्र जहाज चलाने के लिए, लेकिन पुलिस वाले उसको पकड़ करके जेल में डाल रहे थे। भगवान कितना पैसा उसने नहीं लेके गया था, वो गरीब ने, तो मैंने बोल दिया, उसको जेल से जाने से बचाया, मैंने अच्छा काम किया ना। भगवान ने कहा, तुमने सत्यानाश कर दिया। ஸோ என்ன நடந்ததுன்னு கேட்டார். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், நீங்க என்ன அமைதியா இருக்க சொன்னீங்க, அதனால அவருடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ் விழுந்தப்போ நான் எதுவும் பேசல. அடுத்தது வந்து அந்த ஏழை வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டார், அப்பவும் நீங்க அமைதியா இருக்க சொன்னீங்க, அது ஞாபகம் வந்தது, அமைதியா இருந்தார். அடுத்தது அந்த மாலுமி வந்தார், அவர் வந்து என்னை வணங்கினார், அவ்வளவுதான். ஆனா அநியாயமா அவரை கைது செய்ய வரும்போது என்னால அமைதியா இருக்க முடியல, நான் சொல்லிட்டேன். அப்ப கடவுள் சொல்றாரு, நீ செய்தது நல்லதுன்னு நீ நினைக்கிறியா, சர்வநாசம் பண்ணிட்ட அப்படின்றாரு. ஏன்றதை அடுத்து சொல்லுவார். भगवान ने कहा, इस संसार में हर घटना के पीछे कल्याण है। कोई भी अच्छा ही तुम उस व्यापारी के समय बोला नहीं तुमने, क्योंकि व्यापारी ने 2 नंबर का काम करके पाप बढ़ाया था, और वो पैसा उसका पाप का गिरा और उस गरीब को मिला, उसका पेट भर गया, उसकी दुआएं उसको मिली, उसका पाप कम हो गया। अच्छा नहीं बोला था। ஸோ எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு நன்மை இருக்கு. வியாபாரியோடைய கையிலிருந்து பணம் கீழே விழுந்தது ஏன்? ஏன்னா அந்த பிஸ்னஸ் சரியில்லை. அவர் கையிலிருந்து விழுந்த பணத்தால இவன் ஏழையோடைய வயர் நிரம்புது. ஸோ அதோடைய புண்ணியம் அவருக்கு கிடைக்குது. और कहा कि उस नाविक को पुलिस वाले पकड़ करके लेके जा रहे थे, तब भी चुप रहना चाहिए था, क्योंकि 2 महीने में समुद्र में बड़ा तूफान आने वाला है। अगर वो समुद्र में जाता तो मरने वाला है। अगर पुलिस वाले उसको पकड़ करके जेल में रखते, 5-6 महीने के बाद छूट जाता। तुमने बोल करके कौन सा अच्छा काम किया, इसीलिए मैंने पहले ही तुमको बोला था, तो तुमको चुप रहना है, लेकिन तुमने होशियारी कर दी। अब देखो ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, மாலுமி கடலுக்கு போகிறதுக்காக இருந்தார். 2 மாசத்துல கடல்ல புயல் வர்றதாக இருந்தது. அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருந்தார்னா ஒரு 5-6 மாசம் ஜெயிலில் அவர் பத்திரமா இருந்திருப்பார். இப்போ நீ என்ன செய்துட்ட, நீ அவரை காப்பாத்திட்ட, இப்போ அவர் கடல்ல போய் மாட்டிக்கிட்டார். भगवान सो करता है अच्छाई, भगवान आगे पीछे की सोच के करता है, और मनुष्य जो सोचता है वर्तमान को देख करके सोचता है। इसलिए भगवान हमारे साथ जो भी कुछ करता है, हमें चुप रहना है, उसमें हमारा कल्याण है। ஸோ பகவான் ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னா, அவர் நம்மளுடைய 3 காலத்தையும் பார்த்துட்டு தான் அது செய்கிறார். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் நம்ம வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதனால எது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை நிறைஞ்சிருக்குது. वो त्रिकालदर्शी है, अगले पिछले जन्मों की सारी सोच करके करता है। लेकिन हम कभी कभी इतना तनाव में आते हैं, ऊपर देख करके कहते हैं, भगवान तुमने भी आंखें बंद किया क्या, ये मेरे साथ क्या हो रहा है, क्यों हो रहे हैं? उसको पता है कि इसके पिछले जन्मों का हिसाब है। इसलिए हमेशा चुप रहो, कभी भी निगेटिव नहीं सोचो। அதனால பகவான் 3 காலத்தையும் பார்த்துட்டு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நடக்கிற சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன எதிர்காலத்தை பார்த்துட்டு நம்ம என்ன ஒரு முடிவுகளுக்கு வந்துடுறோம், அவரை திட்டுறோம், டிசிஷன்ஸ் எடுத்துடுறோம், ஃபாஸ்ட்டாக எடுத்துடுறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம், நிகழ்காலம், நடக்க போற விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது. அதுல எல்லாருக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் நன்மை தான் நிறைஞ்சிருக்குது. அதனால யார் மேலேயும் நம்ம நெகட்டிவாக நினைக்க கூடாது. इसलिए अगर इस मंत्र को भी पक्का करेंगे और अपने संकल्पों को बचाएंगे, तो आप सदा मन से स्वस्थ रहेंगे और साथ में
तन से भी स्वस्थ रहेंगे, सुखी रहेंगे। इसलिए जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। அதனால ஃபர்ஸ்ட் பிரதர் சொன்ன அந்த மந்திரத்தை ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா, எது நடக்குதோ, எது நடக்க போகிறதோ, எது நடந்துட்டு இருக்கோ அது நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே நம்மளுடைய எண்ணங்களை சேவ் பண்ணலாம். எண்ணங்களை சேவ் பண்ணாலே நம்ம பாசிட்டிவா மாறிடுவோம், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் மனதும் உடலும். एक दूसरी पॉइंट सुना करके फिर बाद में बीच में ब्रेक लेंगे और एक पॉइंट ரெண்டாவது பாயிண்டையும் பிரதர் சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. दूसरी बात है, अगर आपको कोई कुछ भी कहता है, कोई कुछ भी बोलता है, उसको ज्यादा मन में रिपीट नहीं करो, सोचो नहीं ज्यादा, तब आप तनाव से मुक्त रहेंगे, व्यर्थों से मुक्त बनेंगे. அடுத்தது டென்ஷன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா, யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம திரும்பவும் திரும்பவும் அதை யோசிக்கிறத விட்டுறணும். हम ज्यादा सोचते इसने ऐसा क्यों बोला, बात का बतंगड़ राय को भी पहाड़ बनाते, सोच करके पहाड़ बन जाता है. इसीलिए हमें सोचना नहीं, मन को चुप रखना है. बाबा बैठा है, ये ड्रामा कितना बार रिपीट किया है, सब अच्छा होगा, इसलिए मन को चुप रखो. அதனால திரும்பவும் திரும்பவும் நம்ம யோசிக்கிறதுனால அந்த யோசனை, அந்த தாட்டோடைய எடை அதிகரிக்குது. கடுகு மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த மலை மாதிரி ஆக்கிடுறோம். நம்மளே யோசிச்சு அதை மலை மாதிரி ஆக்கிடுறோம். அதனால குறைவாக யோசிக்க நம்ம கத்துக்கணும், அமைதியாக இருக்கணும். टीवी खोलो निगेटिव, किसी के पास जाकर के बैठो निगेटिव, आज हर जगह पर निगेटिविटी. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க போனாலும் நெகட்டிவ் விஷயங்களை சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. டிவியை திறந்தா நெகட்டிவ் நியூஸ். आज हम भोजन खाते हैं, उस भोजन में भी ताकत नहीं है. आजकल केमिकल डाल करके चाहे सब्जियां, चाहे फल, चाहे सब कुछ, और इसीलिए आज हर इंसान का मन कमजोर है. உணவு கூட ரொம்ப பலவீனமா இருக்கு, சத்து இல்லாம இருக்குது. மனசு நெகட்டிவா இருக்கு, அதனால அவங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால முன்ன மாதிரி இருக்கக்கூடிய சத்துகளும் அந்த உணவுகள்ல நமக்கு கிடைக்கிறது இல்லை. ना मन में ताकत है, ना तन में ताकत है, और इसलिए टेंशन बढ़ता जा रहा है. அதனாலுடைய விளைவு மனசுலயும் சக்தி இல்லை, உடல்லையும் சக்தி இல்லை. அதனால டென்ஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. और उसी में से हम हमारे अपने बातों को जब सोचेंगे और तनाव पैदा होगा. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம யோசிக்கும் போது இன்னும் நமக்கு டென்ஷன் அதிகரிக்குது. आज कोई सुसाइड करता है, कोई किसी का मर्डर करता है, कोई नशा करता है, ये सब निगेटिव का कारण है. இன்னைக்கு அதிக தற்கொலைகள் நடக்குது. ஒருத்தரை தொந்தரவு செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் இந்த சமுதாயத்துல பரவி இருக்கிறதுக்கான அடையாளம் தான். इसलिए किसी ने कुछ बोल भी दिया, ज्यादा सोच करके उसको बड़ा नहीं बनाओ, बड़ी बातों को छोटी बनाने की कला सीखनी. அப்படி யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்மளுடைய சிந்தனையை கம்மி பண்ணணும். திரும்ப அதை யோசிக்க கூடாது, அதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, அதை வேற மாதிரி ஆக்கிடவும் கூடாது. நமக்குள்ள பெரிய விஷயத்தையும் சின்னதாக்கக்கூடிய அந்த கலை டெவலப் பண்ணணும். एक व्यक्ति ने गधा पाला था, तो गधा अचानक कुएं में गिर गया. अब मालिक को लगता उसको निकाले नहीं निकाले, क्या करे. लास्ट में सोचा वैसे ही बूढ़ा है, अब निकाल करके क्या फायदा. ஸோ ஒருத்தர் ஒரு கழுதை வளர்த்தார். ஒரு நாள் அந்த கழுதை கிணத்துல விழுந்துருச்சு. அப்போ அவர் யோசிச்சார், கழுதைய கிணத்துல இருந்து எடுக்கணுமா போனோமா வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் யோசிச்சார், கழுதையை வெளியில் எடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம், அப்படியே விட்டுட்டார். तो लास्ट में सोचे कि चलो इसी के अंदर उसको दफना लेते हैं. आस पास वालों को सबको बुलाया, कहता है मेरा गधा कुएं में गिरा है, उसको दफनाना है, आप लोग फावड़े लेके आ जाना. तो सभी ने फावड़े ला करके मिट्टी डालना शुरू किया. ஸோ அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு சொன்னார், என்னுடைய கழுதை கிணத்துல விழுந்துருச்சு, நான் இங்கே இதை அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மண்வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க மண் போடுறதுக்காக, அங்கேயே அதை அடக்கம் செய்யறதுக்காக. जैसे उसके ऊपर मिट्टी डालते फावड़े से, गधा तो जिंदा था, वो ऊपर से नीचे से चिल्लाना शुरू किया, कोई सुनता ही नहीं, मिट्टी डालने में मस्त है. ஸோ கீழே இருந்து மண்ணு போட்டாங்க, கழுதை உயிரோட தான் இருக்குது அந்த கிணத்துல. ஸோ கீழே இருந்து அவங்க என்ன பண்றாங்க, மண் அள்ளி அதுல போட்டுட்டே இருக்காங்க. लास्ट में गधे ने सोचे कि कोई सुनने वाला ही नहीं, चुप हो गया. उसके ऊपर जो भी मिट्टी आती है
झाड़ करके नीचे गिराता है, झाड़ करके नीचे गिराता है। वो पैर नीचे नीचे मिट्टी गिरती गई, एक एक पांव ऊपर रखते रखते रहते कुएं से बाहर आ गया। वो गधा समझदार था। आज इतनी भी अकल उसे सीखेंगे, कभी भी नेगेटिव बातें नहीं आएंगी, कभी भी तनाव टेंशन नहीं आएगा। ஸோ கழுதையும் கத்தி கத்தி பார்த்தது, யாரும் காதில் வாங்குற மாதிரி தெரியல. மண் வீழ வீழ அது என்ன பண்ணிச்சு, உதறி உதறி விட்டது. மண் வீழ 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 அது மேலே வந்துடுச்சு, அமைதியாக இருந்து மேலே வந்துடுச்சு. वो गधा समझदार था। அந்த கழுதை புத்திசாலியாக இருந்ததுனால உயிர் தப்பிடுச்சு. आज इतनी भी अक्ल व्यक्ति को नहीं है। ஸோ அது மேலே விழுந்த மண்ணை கூட பெருசாக பொருட்படுத்தாம அதையே ஒரு படிக்கட்டா வச்சு அது மேல வந்ததுனால मिट्टी डालने वाले पीछे मुड़कर देखते मर गया सारा, पीछे देखा तो गधा ऊपर आ गया। वो सोचे कि ऐसे कैसे हो गया कि उसने मिट्टी को झाड़ दी, इसलिए ऊपर आ गया। ஸோ இன்னைக்கு புத்திசாலிகள் மனிதர்களுக்கு கூட அந்த அளவுக்கு புத்தி இல்லை, ஆனா அந்த கழுதைக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்கு. அதனால என்ன பண்ணது, அதன் மேல வீசப்பட்ட அந்த நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவா வச்சு இன்னைக்கு உயிரோட இருக்குது. इसी तरह आपको भी लोग नेगेटिव की मिट्टी डालेंगे, ये ऐसी है, ये कुछ नहीं करती, और जब से ओम शांति में गई ये तो कुछ नहीं आता, ये ऐसे है, जितने भी बोलेंगे रात को सोते समय उन सब बातों को झाड़ दो, फिर सो जाओ। ஸோ அதே மாதிரி தான் நம்ம மேலேயும் அந்த கழுத மேலே மண் வீழ்கிற மாதிரி சமுதாயம் பல குப்பைகளை, பல நெகட்டிவான விஷயங்களை நம்ம மேலே போடும். நம்மளும் அந்த கழுதைய மாதிரி உதறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் சேஃபாக இருக்க முடியும், நல்ல ஒரு நிலைக்கு எட்ட முடியும். लेकिन हम झाड़ने के बजाय क्या करते हैं, औरों को सुनाएंगे मेरे बेटे ने ऐसा किया, मेरे पत्नी ने ऐसा किया, मेरा पति ऐसा करता है। जितना सुनाएंगे, चिल्लाएंगे, सोचेंगे और ही दब जाएंगे। इसीलिए उसे टाइम वेस्ट हो जाएगा, एनर्जी वेस्ट हो जाएगी और तनाव टेंशन। इसलिए रात को सोते समय ऐसी बातों को झाड़ दो, बुद्धि से निकाल दो। ஸோ அந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு, அந்த மண் அதன் மேலே விழாமல் பார்த்துக்கிடுச்சு. ஸோ அதன் மேலே அது விழுந்திருந்து அதை இருந்துச்சுன்னா அது அந்த மண்ணில் அமுங்கி போயிருக்கும், அதோடைய உயிர் போயிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் கிரிட்டிசிசம், நெகட்டிவான விஷயங்களை நம்ம மனசில் அதை சேர்த்து வைக்க 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 நம்மளும் அந்த மண்ணில் அமுங்கி போயிடுவோம். அப்போ பிரதர் சொல்கிறார், நைட் ஆனதும் நம்ம என்ன பண்ணணும், அதை உதறி தள்ளிடணும், அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். அப்புறம் நம்மளும் நல்லா இருக்க முடியும். एक बार झाड़ के देखो, ஒரு வாட்டி உதறி காட்டுங்க, எப்படி கழுத வந்து மண்ணை தள்ளி விட்டது இல்லையா, அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ झाड़ दो, பண்ணுங்க. कई कहते जड़ती नहीं भाई जी, बहुत कड़वी बोली, जिस बेटे को पढ़ाया, जिस ये किया, उसको खिलाया, फिर वही बोलता है तो बड़ा दर्द होता है। संसार का नियम है, जिसका भला करेंगे वही आपका बुरा करेगा। ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீர்ணிக்க முடியலன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி செய்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் பிரதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனால் ஒரு நியமம் இருக்கு, உலகத்தோடைய ஒரு நியமம் என்னன்னா, யார் நமக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, தீமையும் அவங்க தான் செய்வாங்க. जिस बाबा ने हमारा भला किया, रात रात बैठ करके मधुबन में पढ़ाया, देवी देवता बनाया, सत्युग में गए, सोने के महल में गए कि भोग लगाया बाबा को। उद्घाटन के समय बाबा को बोला, बाबा थैंक यू, आपके कारण मुझे बाबा शब्द यूज ही नहीं किया सत्युग में। तो बाबा ऊपर से टेंशन में आया कि कैसे बच्चे, मुझे पहले तो भोग लगाते थे, दुखी थे, मुझे याद करते थे, अभी सोने के महल में गए, मेरे को पूछा भी नहीं, आसपास वालों को दूसरों को बुलाया, मुझे बुलाया नहीं। सोचा इतना ही नहीं, द्वापरयुग में गए, उसी बाबा को गाली दिया, हे भगवान तुम कुत्ते में, बिल्ली में, टिक्कर में, और अकेले गाली नहीं दिया, माइक लगाए ऊपर, सुन ले। फिर दूसरों को निमंत्रण कार्ड छपाया, आ जाओ हमारे पास गाली देने का प्रोग्राम है। ஸோ பிரதர் வந்து விளையாட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம சத்தியுகத்தில் பாபா நமக்கு அவ்வளோ நிறைய ஞானம் கொடுக்குறார், நம்மளை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சத்தியுகத்தில் வைக்கிறார். சத்தியுகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாபாவையே மறந்துட்டோம். அப்புறம் சத்தியுகத்தை விட்டு இறங்குறோம், துவாபர யுகத்தில் வரோம். பாபாவை நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை அவமானப்படுத்துகிறோம். பன்னியில் இருக்கிற, நாயில் இருக்கிற, எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது செய்யறது இல்லாமல் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மைக் செட்டை வச்சு வேற அனௌன்ஸ் பண்ணுறோம்.
என்ன தப்பான விஷயங்கள் இறைவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே சொல்றோம். ஊரையே கூட்டி அதை பிரசங்கம் வேற பண்றோம். इसलिए इतना ही नहीं, बाबा ने ये नहीं सोचे जब मैं संगम युग में जाऊंगा इनको कभी ज्ञान नहीं दूंगा, क्योंकि पिछले बार मैं दिया था फिर भी मुझे गाली दी, इस कल्प में नए लोगों को ढूंढूंगा। सोचा जब परम धाम से आता है गाली देने वालों को गले लगाया, अपकार करने वाले पर भी उपकार किया। इसलिए बाबा केवल ज्ञान सुनाता नहीं, बाबा ने प्रैक्टिकल में उसको किया है। जो बाबा को भी हम ये करते हैं तो हमें भी क्या करना है, सहन करना है। कोई कुछ भी बोला उसको बुद्धि से निकाल दो, इसलिए मन को चुप रखना। ஸோ பாபா நினைக்கல இவங்கெல்லாம் என்ன திட்டினாங்க, போன கல்பத்தில் இவங்களுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தேன், சத்தியுகத்தில் உட்கார வச்சேன், அப்படி இருந்து கூட எந்த நன்றியும் இல்லாமல் என்னை திட்டினாங்க அப்படின்னு எல்லாம் பாபா நினைக்கிறது இல்லை. இந்த கல்பத்தில் நான் வேற யாரையாவது தேடிக்கிறேன் அப்படின்னு பாபா நினைக்கிறது இல்லை. அவர் வரும்போது என்ன பண்றாரு, யார் அவரை திட்டினாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை செய்கிறார் இல்லையா, அவங்கள தான் மறுபடியும் என்ன பண்றார், சத்தியுகத்துக்கு அனுப்புறார். ஸோ பாபா வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கல, ப்ராக்டிக்கலா அதை செய்து காட்டுறார். इतना ही नहीं, बाबा को क्या कहा, भगवान तुम अकर्ता है, अकर्ता मतलब कुछ करता ही नहीं। अगर आपकी सास आपको कहेगी बहू कुछ नहीं करती तो कितना गुस्सा आएगा, इतना पोछा लगाती हूँ, झाड़ू लगाती हूँ, खाना में कुछ नहीं करती, ठीक है कल से मैं कुछ नहीं करूंगी, आराम से बैठे रहेंगे। लेकिन बाबा ने सोचा मुझे अकर्ता बोलती इस कल्प में नीचे जाऊंगा नहीं। अगर भगवान इस धरती पर एक कल्प में ना आता धरती कहाँ पहुंच जाती। इसलिए लोगों ने कुछ भी बोला, अपने कर्तव्य कभी नहीं छोड़े। इसलिए ये है பக்தியில என்ன சொல்றாங்க, கடவுள் கல்லு மாதிரி இருக்கிறார், கடவுள் எதுவும் செய்யறதில்லை அப்படின்னு எல்லாம் கூட பக்தியில மகிமை செய்யறாங்க. ஆனா பாபா அதெல்லாம் காதுல வாங்கி கூட எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ பாபா எதுவும் செய்யலைன்னா நீங்க நினைச்சு பாருங்க இந்த உலகம் எப்படி போகும். அவங்க எல்லாரும் இப்படி சொல்றதுனாலையும் பாபா எதுவும் செய்யாம இல்லை, அவர் எல்லாமே செய்தும் பக்தர்கள் குழந்தைகள் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காம அது அவருடைய வேலைகளை அவர் செய்துட்டே இருக்கிறார். क्योंकि बड़ा बनने के लिए सहन करना पड़ता है, बिना सहन करते कोई बड़ा नहीं बनता। அதனால பெரியவங்களை ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மை நமக்குள்ள வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மாமியார் சொல்றாங்க இந்த மருமகள் எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு சொன்னா மருமகளுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனா நம்ம பாபாவை என்னென்ன சொல்றோம், பாபா எந்த கோபமும் கட்டுறதில்லை. दही बड़े खाया कभी, यहाँ बनता है तमिलनाडु में दही बड़ा, தயிர் வடை சாப்பிட்ருக்கீங்களா? தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு यहाँ तो सांबर वड़ा बनाते, दही बड़ा तो कम खाते। இங்கே சாம்பார் வடை கிடைக்கும், தயிர் வடை கம்மியா செய்வாங்க. दही बड़ा बड़ा कैसे बनता है उसकी आपको विधि सुनाता हूँ, कितना सहन करता है तब जाकर उसका नाम बड़ा, दही बड़ा। ஸோ அந்த தயிர் வடை எப்படி செய்யறாங்க, தயிர் வடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தயிர்ல இருக்கிறதுனால அந்த அதுக்குடைய ஸ்டேட் உயருது, அதோடைய விலையும் உயருது. रात को उड़द की दाल को पानी में भिगोते हैं, सवेरे उसको मिक्सी में पीसते हैं, आटे को फेंटते रहते हैं, कब तक ग्लास में पानी लेंगे, पानी डालेंगे, आटा डूब गया बड़ा ठीक नहीं बनेगा, और उसको फेंटते रहेंगे हल्का बनने तक, उसको फेंटते ऊपर आने तक। ஸோ அந்த மாவை அரைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அரைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவு தண்ணியில மிதக்கிற வரை அரைக்கிறாங்க. தயிர் வடை செய்யறதுக்கு அந்த மாவை அரைக்கிற பதத்தை அவர் சொல்றார். उसके बाद गरम गरम तेल के अंदर उसको डालेंगे, तेल को भी गरम तेल को भी सहन किया। அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் எண்ணெயில போடுறாங்க, எவ்வளோ கொதிக்கிற எண்ணெயில போடுறாங்க. அந்த வலி அந்த எண்ணெயில அந்த கொதிக்கிற எண்ணெயையும் அவங்க சகிக்கிறாங்க அந்த மாவு. फिर उसको क्या करेंगे, तेल से निकाल करके ठंडे पानी में डालेंगे, ठंडे पानी से निकाल करके जोर से उसका पानी निचोड़ देंगे, तो भी टुकड़े टुकड़े नहीं होगा, जो टुकड़े होगा उसको मेहमानों को नहीं खिलाएंगे, रिजेक्ट हो गया, साबुता उसको प्लेट में रखेंगे। அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த எண்ணெயில இருந்து எடுத்து குளிர்ந்த நீர்ல போடுறாங்க. அப்பவும் அதை சகித்து கொள்ளணும், அங்கேயும் அது உடஞ்சிடுச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. उसके बाद उसके ऊपर दही डालेंगे, इमली की चटनी डालेंगे, इमली की चटनी में भी काला नमक, सफेद नमक, चीनी का पूरा होता है, उसके ऊपर भून करके जीरा पाउडर डालेंगे, लाल मिर्ची डालेंगे, हरा धनिया डालेंगे, तब बड़ा बना। அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல தயிர் ஊற்றுவாங்க, சட்னி ஊற்றுவாங்க, புளி காரம் உப்பு எல்லாமே போடுவாங்க.
அதையும் அது எல்லாத்தையும் சகித்து கொள்ளணும். लाल मिर्ची, மிளகாத்தூள், भुना हुआ जीरा पाउडर डालेंगे, ஜீரகத்தூள், धनिया डालेंगे, हरा धनिया, பச்சை தனியா தூள் போடுவாங்க, தனியா இதெல்லாம் போடுவாங்க, மசாலா எல்லாம் போடுவாங்க. जिसके दही की बड़ी की प्लेट बनने के बाद जिसके सामने आएंगी उसके मुंह में पानी आएगा, वाह बड़ा कितना अच्छा बना. இது ஃபைனலா யார் முன்னாடி கொண்டு வராங்களோ அவங்களுடைய வாயில எச்சில் ஊறும். அவ்வளோ டேஸ்டா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. वो बड़ा बड़ा कब बना, पीसा गया, फेटा गया, तला गया, नमक लगा, सारी बातों को सहन किया तब जाकर बड़ा बना. ஸோ ஒரு வடை ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சகித்து கொள்ள வேண்டியிருக்கு அந்த மாவு. இவ்வளோ விஷயங்களை சகித்து கொள்றதுனால தான் அந்த கஸ்டமர் முன்னாடி போகும்போது அவருடைய வாயில தண்ணீர் வரும். इसी तरह हमें भी बड़ा बनना है, बाबा के समान, ब्रह्मा बाबा के समान. कोई हमें पीसते भी रहेंगे, कोई फेंटते भी रहेंगे, कब तक, जब तक ऊपर नहीं जाएंगे तब तक. बड़े को कब तक फेंटा, जब तक पानी के ऊपर तैरा नहीं तब तक. ஸோ இதே மாதிரி தான் இந்த வடைக்கு டேஸ்ட் ஆகணும், எல்லாரும் முன்னாடியும் போகும்போது ப்ரெசன்டபிள் ஆகணும் அப்படின்னா பிரம்ம பாபா மாதிரி, சிவ பாபா மாதிரி நம்மளும் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். எதுவரை நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னா எதுவரை அவ்வியக்த ஆகிறோம். कई कई तो समस्या जब आते हैं रोते हैं, ऊपर देखे कहते हैं बाबा बाबा मुझे कब तक सहन करना है. वो कहता है तब तक सहन करो जब तक ऊपर नहीं आएंगे तब तक. எதுவரை நம்ம மேலே வரலையோ, நம்மளுடைய நிலை அந்த நிலையை அடையலையோ அதுவரை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கணும். अगर रोएंगे टूट जाएंगे, बड़े नहीं बनेंगे. நம்ம அழுவுறோம், நம்ம உடஞ்சிடுறோம், மனசு உடஞ்சிடுறோம் அப்படின்னா நம்ம வடை ஆக முடியாது. தட்டில் வரக்கூடிய அந்த வடை ஆக முடியாது. हाँ, खट्टी मीठी तीखी सारी बातें आएंगी. आपकी कोई चुगली लगाएगा, आप सत्य हैं तो भी नमक मिर्ची लगाएगा तो भी सहन करो. ஸோ பல விஷயங்கள் நம்ம முன்னாடி வரும். காரமான விஷயம், இனிப்பான விஷயம், புளிப்பான விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளால பொறுத்து கொள்ள முடியணும். और तब स्वस्थ बनेंगे, सुखी बनेंगे. गृहस्थी में रहते भी है, सभी ने सहन किया है, बिना सहन करते कोई बड़ा नहीं बनता. ஸோ குடும்பத்துல இருந்தாலும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பொறுத்துக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில அந்த நிலையை அடைய முடியும். इतना नहीं, बड़े ने पिसा, तला, नमक लगाई, मिर्ची लगाई, सब कुछ सहन किया, लेकिन जब मुंह में डालेंगे 32 दांत भी नहीं छोड़ेंगे, वो भी चबा चबा करके खाएंगे, तब जाकर उसका नाम बड़ा पड़ा है. ஸோ இது மட்டும் இல்லை, அது ரெடி ஆகி பிளேட்ல வந்தா கூட அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 32 பல்லுகளும் அதை மெசிக்க போகுது. ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலை மிக உயரமான இடத்துக்கு போயிடும். देवता बनने के लिए सहना पड़ता है. आज पत्थर भी सहन करके स्टैचू बन जाते हैं, मूर्ति बन जाते हैं. तो क्या हम सहन करके देवी देवता नहीं बनेंगे? जो सहन करता है वो स्वस्थ है, वो सुखी है. ஸோ ஒரு கல்லு கூட எவ்வளோ அடிகளை பொறுத்துக்கிட்டு தான் அது ஒரு மூர்த்தியாக மாறும். அதே மாதிரி தான் நம்ம தேவதை ஆகணும் அப்படின்னா பல விஷயங்களை வாழ்க்கையில பொறுத்துக்கிட்டா தான் ஆக முடியும். इसके लिए मैंने 2 बातें सिर्फ सुनाई. पहली बात जो हुआ अच्छा हुआ, उसके लिए मैंने मंत्रा की बात सुनाई, वो मूर्ति की बात सुनाई, भगत और इसकी. तीसरी बात, दूसरी बात बताई जो हुआ अच्छा हुआ, गधे वाला एग्जाम्पल सुनाया, दही बड़े का एग्जाम्पल सुनाया. ஸோ பிரதர் 2 பாயிண்ட் சொன்னார். எது நடந்தாலும் நல்லதுக்கே, ரெண்டாவது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பிரதர் கொடுத்தார். கடைசியில வடையோட எக்ஸாம்பிள் கொடுத்தார், அதுக்கு முன்னாடி கழுதையோட எக்ஸாம்பிள் கொடுத்தார், பகவான் பக்தர்களுடைய எக்ஸாம்பிள் கொடுத்தார் இல்லையா. இதெல்லாம் மந்த்ரா. மந்த்ரா. ராமனுடைய அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. आकाश में थूकेंगे, थूका तो अपने ऊपर ही आएगा. ஸோ என்ன சொல்றது, ஆகாயம் என்னைக்கும் அழுக்காகாது. எதை நம்ம தூக்கி போட்டால் நம்ம மேலதான் விழும். व्यर्थ सोचने से अपना ही घाटा है. அதனால வீணானதை நினைச்சா நமக்கு தான் நஷ்டம். तो इस भट्टी से हमें ये सीखना है. आगे फिर और कंटिन्यूशन आगे करेंगे. इन्होंने ब्रेक रखा है इसलिए मैंने ब्रेक दे रहा हूँ. ठीक है. பிறகு நம்ம தொடர்வோம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் பிரேக்